இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளான் கரெக்ஷன் எபிசோடு 2. முன்னாடி நாங்கள் ஒரு எபிசோட் 1 பண்ணினோம் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அது ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. எல்லோரும் அதே மாதிரியே பிளான் கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இது பண்ணுறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸிஸ்டிங் பிளான் நாங்கள் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஹவுஸை எடுத்து ஒரு பில்டிங்கை எடுத்து அதை ஃபைன் டியூன் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதோட நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த பிளான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மோர் தென் 1000 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம், அது மாதிரி எவ்வளோ கிளையண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்போம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் சால்வ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்ததை இங்கே உங்களுக்கு சாராம்சமாக இங்கே தரேன் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். எங்களோட வீடியோவை நிறைய இன்ஜினியர்ஸ் பார்க்குறாங்க, யங் ஆர்கிடெக்ட்ஸ் பார்க்குறாங்க, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸும் பார்க்குறாங்க. ப்ளஸ் தாங்களே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வீடு கட்டுறாங்க, வேறு யார்கிட்டையும் போகாமல் அஃபோர்ட் பண்ண முடியல ஒரு ஆர்கிடெக்டோட சர்வீஸை, அந்த மாதிரி பீப்புளெலாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட எய்மே பார்த்தீங்கன்னா பிரிங்கிங் த டிசைன் டு த மாசஸ். அதாவது ஜனங்களுக்கு, சாதாரண மக்களுக்கு ஒரு ஆர்கிடெக்டோட டிசைனை கொண்டு வருது. அதுக்காக தான் என்னோடய வீடியோஸ்லாம் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் என்னோடய வீடியோஸ்லாம் போடுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹவுஸ் டூர் பண்ணாலும் சரி, அதில் நிறைய விஷயங்களை ஜனங்களுக்கு கற்றுத்தரேன். நிறைய பேர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னோடய வீடியோவை பார்த்து இந்தியா ஃபுல்லாக இருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, எங்களோட வீடியோவை பார்த்து அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆர்கிடெக்டோட சர்வீஸை எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியும். அதனால தான் என்னோட மிஷன் டு பிரிங் த டிசைன் டு த மாசஸ் அண்ட் ஜென்ரல் லெவல் ஆஃப் டிசைன் சென்ஸ். நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு டிசைன் சென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு அழகான விஷயங்களை ஜனங்களுக்கு புரிய வைக்கணும், டீச் பண்ணணும், மொத்த கண்ட்ரியே அதில் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். சரி, இப்போ நம்ம பிளான் கரெக்ஷன்ஸுக்கு போகலாம். இது யூஸ்வலாக நான் என்னோடய ஸ்டாஃப்க்கு கொடுக்குற கரெக்ஷன்ஸ். இது பிளானை நான் எடுத்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்டேஜில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு போகுது. கிளையண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்லாம் பார்த்து பிளான்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், காலம் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட இந்த பிளாக் கலர்ஸ் நீங்கள் பார்க்குறதெல்லாம் காலம் பொசிஷன்ஸு. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் காலம் பொசிஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அதை வேலிடேட் பண்ணிவிட்டு இந்த டைமில் நிறைய ஃபைன் டியூன் பண்ணுவோம் பிளானை, நிறைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுவோம். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். அதை இப்போ நம்ம எங்கள் ஆஃபீஸில் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தால் எங்கள் ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் பெனிஃபிட்டாக இருக்கும். யூடியூப்பில் நான் போடும்போது உலகத்துக்கே அது பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இதோட நோக்கம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. சென்னையில் ஒரு கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அவுட் சைட் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 சென்ட்டு அது மாதிரி சொல்லுவீங்க. ஸோ 2400 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா, ஆல்மோஸ்ட் 40/60 அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சைஸு. கொஞ்சம் கோணலாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். அது ப்ராப்ளம் இல்லை, எந்த சைட்டுமே நேராக இருக்காது. அதுக்காக நான் என்ன பண்ணுவாங்கன்னா, டோப்போ சர்வே பண்ணி இந்த பிளாட்டை நாங்கள் இப்படி கோணலாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக தான் பிளான் பண்ணுறோம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி இன்ச் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஆர்கிடெக்ட்கிட்ட ஏன் வர்றாங்க பீப்புள் அப்படின்னு சொன்னால், பர்ஃபெக்ட் பிளான் அவங்களுக்கு வேணும், அதாவது பெஸ்ட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ச்சையும் நம்ம பார்த்து பெஸ்ட்டு வேல்யூ அவங்களுக்கு ஒவ்வொரு இன்ச் ஆஃப் த பில்டிங்லேயும் கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. ஸோ எங்கள் ஜூனியர்ஸ்க்கெலாம் இதை நான் சொல்லிக்கிறேன் ஜென்ரலாக. ஸோ அதனால் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பிளானை பர்ஃபெக்டாக கொண்டு அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொண்டு போகணும். அதுதான் இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். கிளையண்ட்டு சொன்ன ப்ரீஃப் என்னன்னு சொன்னால், அவங்க டாக்டர்ஸு, கிளையண்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர்ஸு. அவங்களுக்கு ஒரு ஸ்டில் +3 பில்டிங் வேணும். யூஸ்வலாக ஒரு கிரவுண்டு பிளாட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு கம்மியாக இருக்குன்னு சொன்னால், நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எல்லா யூட்டிலிட்டியும் வைக்கிறதில்ல. ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரை ஸ்டில்ட்டாக பண்ணிவிட்டு, எப்படின்னா கவர்மெண்ட்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்டுக்கு ஸ்டில்ட் +3 ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். முன்னாடி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அது கிடையாது. ஸோ இப்போ 2 FSI கொடுத்துட்டாங்க, ஸ்டில் +3 கொடுக்குறாங்க. அந்த பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஏரியா கட்டலாம். அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஸ்டில்ட்டாக பண்ணிருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். 2400 ஸ்கொயர் ஃபீட்டோ அதுக்கு கம்மியாக வந்துச்சுனாலே அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் அதான் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அவங்களுக்கு டிஸ்பென்சரி வேணும். ஸோ அவங்க டாக்டர்ஸாக இருக்கிறதுனால. செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் அவங்களோட ஹோம் வேணும். இதுதான் ரிக்வயர்மெண்ட்டு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ரிக்வயர்மெண்ட் தான். ஏன்னா டிஸ்பென்சரி, ஹோம் ரெண்டையும் லிங்க் பண்ண ஒரே பில்டிங்கில் கொண்டுறதுங்கிறது, அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன். இப்போ கிளைண்ட்டோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு 4 கார்ஸ் டெஃபினட்டாக பார்க்கிங் வேணும். ப்ளஸ் ஃபுல்லாகவே 2 வீலர்ஸுக்கு பார்க்கிங் வேணும் அப்படிங்கிறது ஒரு ரிக்வயர்மெண்ட்டு. ப்ளஸ் ஸ்டில்ட் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ ஒரு மெய்ட் ரூமு, அவங்களுக்கு டாய்லெட் வேணும். ப்ளஸ் ஒரு லாபி, லிஃப்ட்டு, எலக்ட்ரிக்கல் ரூம், இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில், அதாவது ஸ்டில்ட் ஃப்ளோரில் வேணும் அப்படிங்கிறது அவங்க ரிக்வயர்மெண்ட்டு. இப்போ ரோடு விட்த்து பார்த்தீங்கன்னா 34 ஃபீட் இருக்குது. அதனால் ஓகே, நல்ல ரீசனபிள் விட்த்து தான். அதனால் நாங்கள் கேட் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அவங்க 3 கார் ஃப்ரண்ட்லேயே நிறுத்திட்டா ரொம்ப வசதியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் 4th காரை வந்து பின்னாடி நிறுத்திடுறது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா 3 காருக்கு கேட் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 3 காருக்கு நல்லா வைடாக கொடுத்துட்டு ஒரு காலம் நடுவில் போட்டால் கூட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீனஸ் போயிடும். அதனால் ஃபுல்லாக இந்த 30 ஃபீட்டையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக காலம் ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். இது ஒரு முக்கியமான ஹைலைட் இந்த பிளானில். இதை நாங்கள் மேலே போகும்போது வீடுலாம் வரதுனால அங்கே பீம்லாம் பெருசாக போயிடும். இவ்வளோ பெரிய 30 ஃபீட்டுக்குன்னு சொன்னால் யூஸ்வலாக வந்து ரூல் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 இன்ச் பீம். ஸோ 30 அடி அப்படின்னு சொன்னால் 30 இன்ச்சு பீம் போட்டாகணும். 30 இன்ச்சு பீம் மேலே வீட்டுக்குள்ளேலாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் மேலே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மேலே போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து காலம் ஃப்ரீ ஸ்பேஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா 3 கார் இங்கே நிற்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 கார் இங்கே நிற்குது. இன்னொன்று 3 கார் நிற்கும் போது நீங்கள் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னு சொன்னால் மேலே டிஸ்பென்சரிக்கோ வீடுக்கோ போகிறவங்களுக்கு இப்போ ஸ்பேஸ் வந்து உள்ளே போகணும், ஆள் போகிறதுக்கு கேப் இருக்கணும். அதனால தான் 30 ஃபீட் கொடுக்குறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க் ஸ்பேஸுங்கிறது 8 ஃபீட் இருந்தாலே போதும், 8 3 24 இருந்தாலே போதும். ஆனால் இந்த 30 ஃபீட் கொடுக்கும்போது 10 ஃபீட் கொடுக்குறது காரணமே இந்த மாதிரி இன்பிட்வீன் நடந்து போகிறதுக்கு ஸ்பேஸு ப்ளஸ் 2 வீலர்ஸ் ஏதாவது வந்தாலும் இதுக்குள்ளே போகணும் இந்த கேப்பில் அப்படிங்கிறக்காக 30 ஃபீட் கொடுக்குறோம். காலம் ஃப்ரீயாக ஸ்பேஸாகவும் கொடுக்குறோம். அதுக்காக தான் முக்கியமாக. இப்போ இதில் நான் ஒரு முக்கியமான கவனித்தேன். அதுக்கு முன்னாடி இந்த கேட் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இந்த கேட்ஸ்லாம் பாருங்கள் ஃபோல்டிங் கேட்டாக பண்ணியிருக்கோம். அவுட் சைடில் ஓப்பன் ஆகுது. இதில் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் ஸ்லைடிங் கேட் வந்து இங்கே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ ஸ்லைடிங் கேட் இங்கே போட்டேன்னு சொன்னால் இது ஸ்லைட் ஆகி போகிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே அந்தளவுக்கு இது கேட்டு 18 அடி கொடுத்துருக்கோம். அப்போ தான் 2 கார் வந்து உள்ளே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த 18 அடி கேட்டு வரும்போது 18 அடி இங்கே ஸ்லைட் ஆகி போகணும். அதுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா அது ஃபோல்டிங் அண்ட் ஸ்லைடிங் கேட்டாகவே கூட இருக்கலாம் இது. ஸோ அதனால் அவுட் சைடில் தான் ஓப்பன் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அப்படியே அவுட் சைடில் ஓப்பன் ஆகி ரொம்ப ஒன்றும் ப்ரொஜெக்ட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 4 ஃபீட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். 4 to 5 ஃபீட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ அப்படியே வந்து வரும்போது உங்களுக்கு வெளியில் ஓப்பன் ஆகிடும். வெளியில் ஓப்பன் ஆகிட்டு கார் அப்படியே வந்து 2 கார் அப்படியே உள்ளே போயிடலாம். தேர்டு வந்து இன்னொரு காருக்கு வந்து தனியாக ஒரு 10 ஃபீட் கேட் இங்கே கொடுத்துருக்கோம். இது தேர்ட் கேட்டு. இது ஃபஸ்ட்டு கேட்டு, இது செகண்ட் கேட்டு. ஃபஸ்ட்டு கேட்டு வந்து ஒரு 18.5 ஃபீட்டு, செகண்ட் கேட்டு 10 ஃபீட்டு, அப்புறம் தேர்ட் கேட்டு வந்து பெடஸ்ட்ரியன் கேட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெடஸ்ட்ரியன் கேட்டுக்கு மட்டும் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வந்துடும். மற்றபடி கார் கேட்டுக்கு ரேம்ப் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுதான் இதோட கான்ஃபிகரேஷன். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே கொண்டுடலாம். ப்ளஸ் இதை ஃபியூச்சரில் வேணாலும் இப்போ வேணாலும் அவங்க ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அந்த கேட்டை அப்படியே ஸ்லைடிங் அண்ட் ஸ்விங்கிங் கேட் அது நிறையா பண்ணியிருக்கோம் நாங்கள். அப்படியே ஓப்பன் ஆகிடும், உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேட்டையும் ஆட்டோமேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஈவன் பெடஸ்ட்ரியன் கேட்டையும் ஆட்டோமேட் பண்ணலாம். நாங்கள் அது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுக்கு லாக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேஷனில் யூஸ்வலாக நாங்கள் பண்ணுற விஷயம். இப்போ நான் பிளானுக்கு வர்றேன். ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். இங்கே ஒரு லாபி இருக்குது. இந்த லாபியில் என்ன ப்ராப்ளம்ஸ்னால் இட் இஸ் வெரி க்ளோஸ். அதாவது லாபியோட சைஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. டோருக்கு பார்த்தீங்கன்னா இது மெயின் டோர். இது மெயின் டோர்லேருந்து இங்கே பார்த்தோன்னா ஹார்ட்லி ஒரு 6 ஃபீட் 5 to 6 ஃபீட் தான் இருக்குது. இது பத்தாது. நம்ம டீம் கிட்ட என்ன பண்ண சொல்கிறேன்னா என்ட்ரன்ஸ் எப்பவுமே ஒரு கிராண்ட் லுக் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு டம்மியாக ஒரு என்ட்ரன்ஸில் போகிறது நல்லா இருக்காது. எஸ்பெஷலி ஒரு டிஸ்பென்சரி இந்த மாதிரி ஐட்டம்லாம், ஒரு கிளினிக் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வரும்போது இன்னும் கிராண்ட் என்ட்ரன்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த லாபியை கொஞ்சம் பெருசாக்கிறதுக்காக இந்த வாலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறேன். இந்த வாலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே வந்து மெயின் டோரை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு மெயின் டோரை இங்கே போட்டுட்டு ஸ்டெப்ஸை வந்து நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன். இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு காருக்கு வந்து பிரச்சனை இருக்கும். இந்த கார் வந்து உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 20 ஃபீட் இருக்குது. அதனால் ஒரு i20 கார் தான். இங்கே பார்த்தீங்கன்னா i20 போட்டிருக்கோம், இங்கே ஒரு i20 போட்டிருக்கோம், இங்கே ஒரு i20 போட்டிருக்கோம். இது இனோவான்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் இனோவா காருக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். அதான் இனோவாவோட காரோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் லென்த்து. அதை அச்சீவ் பண்ணிட்டோன்னா ஒரு நல்ல கார், எந்த கார் வேணால் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2 இனோவாவை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இங்கே. இது 2 வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கார். i20ங்கிறது ஒன்றும் ரொம்ப சின்ன கார்லாம் கிடையாது. அதனால் வந்து ஒரு மீடியம் சைஸ் கார்னே வச்சுக்கலாம். இந்த கார் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த கேப்பில் வந்து நல்ல பெரிய காரே நிறுத்தலாம். ஈவன் i20 கிடையாது. யூ கேன் ஈவன் கோ ஃபார், இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 20 to 23 ஃபீட் இருக்குது. யூ கேன் ஈவன் கோ ஃபார் அ லார்ஜ் கார் லைக் ஈவன் பென்ஸ் இ கிளாஸ்னு கூட வச்சுக்கிறோமே. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல அந்தளவுக்கு பெரிய கார் நிறுத்தலாம். ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் வந்து கிராண்ட் ஆகிடுது இப்படி பண்ணும்போது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற பிளான்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நான் இப்போ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற பிளான் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு காமிச்சிட்டு கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரியா எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறது காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்தர் உள்ளர போகலாம். இப்போ இந்த நமக்கு பெரிய லாபி ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த கார்னர் 4 அடி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 8 அடி மாதிரி ஆகிடும். ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா அந்த படி எல்லாம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு எலக்ட்ரிக்கல் ரூம் கொடுத்துருக்கோம் படிக்கு கீழே. இந்த படிக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் எப்போவே ஒரு வேஸ்ட் ஆகிற ஸ்பேஸ் தான். அது ஒரு எலக்ட்ரிக்கல் ரூமாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கோம். அதாவது சைட் செட் பேக் வழியாக வந்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த படிக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸை என்ன பண்ணுறோன்னா ஒரு டோர் ஒன்று போட்டு இதை வந்து ஒரு மோட்டார் ரூம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கொண்டு வந்துடுறோம்.
ஸோ படிக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இன்ச்சை யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிளானில். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணணும் ஒரு ஆர்கிடெக்ட்டுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்டுக்கு நாங்கள் வந்து சம்பு கொடுப்போம். இப்போது இந்த பிளாட்டில் உங்களுக்கு சம்பு நாங்கள் ஒரு நல்ல பெரிய சம்பு யூஸ்வலாக நாங்கள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சம்பாக கொடுப்போம். இங்கே சம்பு கொடுத்துருக்கோம். இந்த சம்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சம்புங்கிறது யூஸ்வலாக நாங்கள் அண்டர் கிரவுண்ட் சம்பு ஒரு தண்ணி லாரி யூஸ்வலாக எல்லாருமே வந்து ஒரு தண்ணி லாரி வாங்கி ஊற்றுற அளவுக்கு நாங்கள் மினிமம் ஒரு சம்பு கொடுப்போம். ஏன்னா ஒரு ட்ரவுட் கண்டிஷன் ஏதாவது தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி வாங்கி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். 12,000 லிட்டர்ஸ் யூஸ்வலாக வர லாரியோட சைஸு. அந்த லாரியை வந்து நீங்கள் தண்ணியை காலி பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண மாட்டீங்க இல்லையா, கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது தான் ஆர்டர் பண்ணுவீங்க. அதனால் 16,000 லிட்டர்ஸ் 15,000 லிட்டர் மினிமமாக இருக்க மாதிரி பண்ணுவோம். இது 16,000 லிட்டருக்கு பண்ணியிருக்கோம். 16,000 லிட்டர்ஸ் சம்பு இது. இதுக்கு மேனுவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ வெரி குட் லொக்கேஷன். இப்போ நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும். பியூட்டி ஒரு பில்டிங் வந்து ஃபங்க்ஷனலாக சால்வ் பண்ணிவிட்டு பக்காவாக அதுக்கப்புறம் பியூட்டியில் ஏஸ்தட்டிக்கலாக எதெல்லாம் வந்து சால்வ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நேராக இங்கே வரும்போதே இந்த மேன்ஹோல் கவர் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அக்லியாக தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அந்த மேன்ஹோல் கவர் மறைக்கிறதுக்கு இந்த கார் இங்கே ஒன்று நிற்கும் போது அது கீழே மேன்ஹோல் கவர் இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை இல்லையா. ஸோ இந்த மேனுவல் கவரை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே மேனுவல் கவர் போடுறேன். அப்போ பாருங்கள் இங்கே கார் நிற்குது. அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே ஒரு வியூ நீங்கள் பார்க்கும்போது இந்த மேனுவல் எங்கே இருக்குன்னா தெரியாது. அதே மாதிரி இங்கே ஒரு மேனுவல் கவர் போடுறத இந்த ஓரமாக போடுறோம். இது என்னன்னு சொன்னால் செப்டிக் டேங்க்குங்க இது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது நான் இதை வேறு கலரில் மார்க் பண்ணுறேன். செப்டிக் டேங்கோட பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இந்த வீட்டில் வந்து செப்டிக் டேங்க் தேவைப்படுது. அதனால் செப்டிக் டேங்க் போடுறோம். ஸோ அந்த மேன்ஹோல் கவரை இங்கே ஓரமாக போட்டுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது இருக்கிறதே தெரியாது. செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு 10,000 லிட்டர் செப்டிக் டேங்க்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ செப்டிக் டேங்க் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டமில் வந்து கான்க்ரீட்லாம் போடாமல் அது மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. இப்போ தண்ணி சீப்பேஜ்லாம் வந்து அது ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதில்ல. இது ப்ராப்பராக பேஃபில் வால்ஸ்லாம் வச்சு பண்ணினீங்கன்னு சொன்னால் ஆனரோபிக் பாக்டீரியா ஆக்ஷனில் செப்டிக் அந்த செடிமெண்டேஷன் உங்களுக்கு அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகி செடிமெண்ட் ஆகி டிசிபேட் ஆகிடும். உங்களுக்கு வாட்டர் ஆல்மோஸ்ட் பியூர் வாட்டர் மாதிரி தான் வெளியில் வரும். ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ணுறது ஈஸி. ஒன்ஸ் இன் ஒயில் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். சோக் பிட் சிலது போட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து சைட்ஸில் வந்து நாங்கள் சோக் பிட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஒரு 2 அல்லது 3 சோக் பிட்டு ஈவன் 4 சோக் பிட்டு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது சிம்பிளாக வந்து நிறைய மெத்தட் இருக்குது. நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட்டில் இது பண்ணுறது தான். ஸோ இது பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் தண்ணியை வந்து நீங்கள் இவாக்குவேட் பண்ண கூட தேவைப்படாது. லாரி வச்சு எடுக்க கூட தேவைப்படாது. ஸோ அதனால் ஒரு செப்டிக் டேங்கில் ஒரு பாயிண்ட் இது. இங்கே ஒரு காலம் ஒன்று இருக்குது. இந்த காலம் நோட்டீஸ் பண்ணுறேன்னா இந்த காலம் வந்து இப்படி உள்ள ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இப்படி பெருசாக்கும் போது இந்த காலம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது பெருசாக்கலைன்னா கூட நாங்கள் ஃபியூச்சரை மனசில் வச்சுட்டு இந்த காலம் பொசிஷன்ஸ்லாம் நாங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இல்லை ஃபியூச்சரை மனசில் வச்சு தான் பண்ணுவோம். இந்த காலம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது டைரெக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து எல்லா காலமே ஒவ்வொரு காலமே அது பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது எனக்கு இப்படி இருக்கிறது பெட்டராக இருக்கும். மேலே இருக்கிற பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பிளான் இந்த காலம் வந்து இப்படியே இருக்கலாம், இப்படி மாற்றலாம். ஸோ அதனால் வந்து இந்த காலம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிடுறேன், இப்படி ஹரிசாண்டலாக இல்லாமல். ஸோ மேலே இருக்கிற எல்லா ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிடுறேன் நான். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாபிக்குள்ளே அனவசியமாக ப்ரொஜெக்ட் ஆகாது இந்த காலம். தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய்ட் ரூம் இருக்குது. இந்த மெய்ட் ரூம் பிளான் ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணுறேன். மெய்ட் ரூமாக இருந்தால் கூட நம்ம அதில் இருக்கிற டோர் பொசிஷன்ஸ் விண்டோ பொசிஷன்ஸ்லாம் போடுற முறையில் அது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு ஸ்பேஸையும் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணி பெஸ்ட்டாக ஆக்கிடணும். அது எந்த ரூமாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ மெய்ட் ரூம் இப்போ உள்ளே வராங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே வந்து இங்கே தான் அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஹாபு, ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுக்கிறோம், ஸ்டவ் ஒரு சிங்க்லாம் வைக்கிற மாதிரி, ப்ளஸ் ஒரு ஆள் தங்குற மாதிரினா இப்போ பெட்டு போட வேண்டியிருக்கும். இப்போ நான் என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டு நேராக இருக்குது. இங்கே எதுவும் வந்து வார்ட்ரோபோ ஏதோ கொடுக்குறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா இந்த பொசிஷன்ஸை வந்து மாற்றுவோம். நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம கவுண்டர் போடுவோம், கிச்சன் கவுண்டர் போடுவோம், குக்கிங் கவுண்டர். ஸோ ஹாபு, சிம்னி அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு காட்டை போடுவோம். யூஸ்வலாக ஒரு சிங்கிள் காட்டு ஒன்று போடுவோம். பக்கத்துலேயே வந்து ஒரு மேட்ரஸ் போட்டு இன்னொருத்தர் கூட படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வார்ட்ரோபுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் இடம் கிடச்சிரும். பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண உடனே ஒரு பெட்டு தெரியாது, நேராக வந்து உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் தான் இருக்கும். பெட்டு ஒரு ஓரமாக போயிடுது, வார்ட்ரோபுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருது. எவ்வளோ யூட்டிலிட்டி இந்த பொசிஷனை மாற்றினவுடனே கிடைக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிளானில் இம்ப்ரூவ்மெண்ட்டில் முக்கியம். ஸோ இப்போ மெய்ட் ரூமே வந்து ஒரு பக்கா ரூம் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி கிளைண்ட்டு கேட்ட மாதிரி நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து இங்கே ஃபுல்லாக 2 வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். நிறையா 2 வீலர்ஸ் இந்த இடத்துல பார்க் பண்ணலாம். அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. ப்ளஸ் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாங்கள் ஸ்டில்ட்டு கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன பிளாட்டாக இருக்குன்னா, அதாவது ஒரு கிரவுண்டு 2400 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்க பிளாட்னா ஸ்டில்ட்டு கான்செப்ட் தான் பண்ணுங்கன்னு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க ஸ்டில்ட்டில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாட்டில்
உள்ளே நுழையும் போதே நிறைய க்ரீனரி கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கார் கொடுத்தாலே பெரிய விஷயம் ஆகிடும். 2 கார் கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டம். 2 கார் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் உள்ள அந்த காருக்கு நடுவில் உள்ளே பூந்து வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் 4 கார் அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் 2 வீலர் வேறு அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2 வீலர்ஸ் இல்லைன்னா 5 காரு ப்ளஸ் 1 or 2 வீலர்ஸ் அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு ஃப்ரீனஸ் கிடச்சிருக்கு. மெயின் ரூம் கிடச்சிருக்கு, ப்ளஸ் லிஃப்ட் போட முடியுது. அது தவிர ஓப்பன் ஸ்பேஸுங்க, அதாவது உள்ளே நுழையும் போதே அந்த வெல்கமிங்காக இருக்கும் அந்த ஸ்டில்ட்டு. உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பண்ண எக்ஸாம்பிள்லாம் காட்டுறேன் பாருங்கள். க்ரீனரி கொடுக்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம சைடில் வர்ற இந்த செட்பேக் ஸ்பேஸை அப்படியே வந்து ஒரு க்ரீன் ஸ்பேஸாக இதை பண்ணலாம். அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற இந்த ஸ்பேஸை அப்படியே க்ரீன் ஸ்பேஸாக பண்ணலாம். நீங்கள் என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே போகும்போது அப்படியே இந்த 2 க்ரீன் ஸ்பேஸும் உங்களை க்ரீட் பண்ணும். அப்படியே இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் க்ரீனாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு சைட் செட் பேக் ஃபுல்லாகவே க்ரீனாக கொடுக்கலாம். ஃபுல்லாகவே இந்த இடத்துல கிச்சன் கார்டன் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இங்கெல்லாம் கூட கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டில்ட்டு கொடுக்குற அட்வான்டேஜ். ஸோ நிறைய ஒரு பிளான்டிங் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், இந்த கார்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்திங்கன்னா, இந்த கார் இது 2 வீலர்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்டி ஸ்பேஸ். ஒரு பார்ட்டியோ ஒரு ஃபங்க்ஷனோ வந்தால் இதில் ஒரு 50 பேர் 60 பேர் உட்காந்து அழகாக வந்து நீங்கள் வந்து ஒரு டைனிங் செட்டப் பண்ணலாம். இதில் ஜஸ்ட் சுற்றி கொஞ்சம் ஷாமியானா வந்து சைடை வந்து மறைக்கிற மாதிரி கட்டிட்டிங்கன்னா போதும், ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்டி ஸ்பேஸாக மாறிடும். தேர்டு, பசங்கள்லாம் ஏதாவது சைக்கிள் விடணும், ஏதாவது 2 வீலர் இல்லை சின்ன ஒரு 3 வீலர் விடணும்னா பசங்க இதையே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 அடி. அந்த 60 அடிக்கு அவங்க அழகாக வந்து சைக்கிள் விட்டுட்டு இந்த கார் மட்டும் ஒரு கார் மட்டும் எடுத்தால் கூட போதும். இந்த 30 அடியில் கூட அவங்க சைக்கிள் விட்டுட்டு விளையாடலாம். இது மாதிரி மல்டி பர்பஸ் யூசேஜ் உங்களுக்கு ஸ்டில்ட் பார்க்கிங்கில் கிடைக்கும். அதுதான் அட்வான்டேஜ். இந்த பிளான் நாங்கள் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம், இந்த கரெக்ஷன் நான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளானை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் பண்ண பிளான் எல்லாம் பிஃபோர் பிளான் அண்ட் ஆஃப்டர் பிளான்ஸு நான் உங்களுக்கு டவுன்லோடாக கொடுக்குறேன். கீழே உங்களுக்கு இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிளான்ஸ் ஒரே இபுக்காக கொடுக்குறேன். அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிற வீடியோவில் போட்டிருக்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பில்டிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வருவோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளைண்ட் கேட்ட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஒரு கிளினிக் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க. அந்த கிளினிக்கில் அவங்க மெயினாக வந்து 3 கன்சல்டன்ட் ரூம் இருக்கணும். ஒவ்வொரு கன்சல்டன்ட் ரூமுக்கும் ப்ரொசீஜர் ரூம்ஸ் வந்து அதுக்கு அட்டாச்சாக இருக்கணும். ப்ரொசீஜர் ரூமுங்கிறது அந்த பேஷண்ட்டை போய் செக் பண்ணுறதுக்கான ரூமு. அது மாதிரி 3 ரூம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு லார்ஜ் வெயிட்டிங் ஏரியா, ஒரு 25 பேராவது வெயிட் பண்ணணும். ரிசப்ஷனிஸ்ட் ஒரு கவுண்டரில் இருப்பாங்க இல்லையா, ரிசப்ஷனிஸ்ட், அதுக்கு ஒரு கவுண்டர் வேணும். ப்ளஸ் அந்த கவுண்டருக்கு அட்டாச்சாக ஒரு டிஸ்பென்சரி மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்பென்சரிங்கிறது மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு டிஸ்பென்சரி, ஒரு சின்ன ஏரியா அந்த கவுண்டரோட சேர்ந்துருக்கணும். ப்ளஸ் ஒரு காமன் டாய்லெட்டு விசிட்டர்ஸ்க்காக வேணும். அது தவிர ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் வேணும். அந்த கான்ஃபரன்ஸ் ரூமோட அட்டாச்சாக எம்டியோட ரூமு, அவருக்கு எம்டியோட டாய்லெட்டு. இது எல்லாம் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டு. இந்த ஏரியாக்குள்ளே எப்படி அகாமடேட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறத காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இந்த சைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரஃப்லி வந்து ஒரு 30 feet by 50 feet. இதுதான் இந்த பிளானோட சைஸு, பில்டிங்கோட சைஸு. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்கோன்னு. இங்கே ஃபுல்லாக வெயிட்டிங் ஏரியா கொண்டு வந்துட்டோம். ஸோ லாபியிலேருந்து நீங்கள் மேலே லிஃப்ட்லேருந்து இப்படி வந்தாலும் சரி, இல்லை படியிலேருந்து மேலே வந்தாலும் சரி, இப்படி வர்றீங்க. ஸோ இந்த டோரை நுழையிறீங்க. இதுதான் உங்களுக்கு டிஸ்பென்சரி டோர். உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து ஃபுல்லாக வெயிட்டிங் ஏரியா, ஒரு 25 people அகாமடேட் பண்ணிட்டோம். இங்கே கவுண்டர் கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து உங்களுக்கு ரிசப்ஷனிஸ்ட்லாம் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ப்ளஸ் ப்ரொசீஜர் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டிங் ரூமு, ப்ரொசீஜர் ரூமு, இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு 3வது ரூம் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அது தவிர ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு டைரெக்டாக வெளியிலேருந்தே ஆக்சஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் ஸோ அவங்க இதுக்குள்ளே போய் வராமல், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் வராமல் உள்ளே வர்ற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ரூம் ஒன்று, ப்ளஸ் அதோட சேர்த்து எம்டி ரூம், எம்டி டாய்லெட்டு, இதெல்லாம் அவங்க கேட்டதை ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக அகாமடேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த செஷனோட வேலை. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினானது ஒருத்தங்க டிஸ்பென்சரிக்கு வரும்போது இங்கெல்லாம் வால் சாலிடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து வாலை கிளாஸ் வால் ஆக்கிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணணும், ஒரு பியூட்டி அண்ட் ஸ்பேஷியஸ்னஸை பார்க்கணும். இப்போ இந்த ஏரியாவே லாபியே ஒரு கன்ஜஸ்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அடி தான். அதில் இன்னும் சாலிட் வால்லாம் போட்டோம்னா, இல்லை விண்டோ வச்சா கூட நல்லா இருக்காது. ஃபுல் கிளாஸ், ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துட்டு அப்படியே கிளாஸ் டோரை போடும்போது இந்த வியூவே பாருங்கள். நான் காட்டுறேன், ஒரு விசுவலைசேஷன் ஏற்கனவே பண்ணதுலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கிளாஸ் வித் கிளாஸ் டோர் எவ்வளோ அழகாக இந்த டிஸ்பென்சரி வியூவபுளாக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ராஸ்டிங்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கிளாஸ் சேஃபாகவும் இருக்கும். இந்த வியூவே என்ஹான்ஸ் ஆயிரும்.
அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணால், இந்த கான்ஃபரன்ஸ் ரூம், மீட்டிங் ரூம் இருக்கு இல்லையா, மீட்டிங் ரூமுக்கு போகிறதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். இந்த வால் சாலிடாக இருக்கிறத விட இது கிளாஸ் டோர் கொடுத்தோன்னா இந்த வால்லையும் நல்லாயிருக்கும். இந்த இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்டர் பண்ணும்போதே, படியிலிருந்து வரும்போதே ஃப்ரீயாக இருக்கும் கிளாஸ் இருக்கும்போது. இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன நோட்டீஸ் பண்ணால், இந்த டோர் ரொம்ப தள்ளி இருக்குது. தள்ளி இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ எம்டி அவர் ரூமுக்கு போகிறாரு, இங்கே எம்டி ரூம் இங்கே இருக்குது, அவரோட டாய்லெட் இங்கே இருக்குது. எம்டி அவர் ரூமுக்கு போகும்போது இப்படி இந்த ஸ்பேஸ் இப்படி கட்டை கிராஸ் பண்ணி இப்படி போகிறாரு. அதை விட நம்ம டோரை முடிஞ்ச அளவுக்கு படிக்கு கிட்ட கொடுத்தோம் சொன்னால், இப்படி டோரை கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் இங்கே கொடுத்தோன்னா கிளாஸ் டோர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ எம்டி அப்படியே போகிறதுக்கு இந்த வழியாக வந்து போகிறது பார்த்திங்களா, இந்த ஷார்டன் ஆகிடுது டிஸ்டன்ஸு. அதனால் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், இங்கே ஸ்டோரேஜ் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, டிஸ்பென்சரி உங்களுக்குலாம் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த ஸ்டோரேஜ் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடுது ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அது ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு சர்க்குலேஷன் ஸ்பேஸும் வேஸ்டேஜ் ஸ்பேஸும் குறைஞ்சிருது. அதனால் எம்டி அழகாக இப்படி போயிடலாம். ப்ளஸ் எம்டிக்கும் நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன், இது ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ்டு கிளாஸாகவே வச்சுக்கிட்டு கிளாஸ் டோரே கொடுப்போம். ஏன் கிளாஸஸ் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பேஷியஸ்னஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போலாம் வந்து ஸ்விட்சபிள் கிளாஸ் வருது. இந்த கிளாஸை வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ராஸ்டிங் ஆகிடும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி கிளாஸ் போடும்போது உங்களுக்கு எம்டிக்கும் ப்ரைவசி வேணாலும் இருக்கும். ஓப்பனாக வச்சிருக்கும் போது அவருக்கு நல்ல ஸ்பேஷியஸ் ஃபீலிங் இருக்கும். இந்த ரூம் சேர்ந்து பெருசாக தெரியும், இங்கே இருக்க லைட்டிங் சேர்ந்து பெருசாக தெரியும். இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஆர்கிடெக்ட் நிறைய வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ மீட்டிங் ரூம் அதர்வைஸ் நல்லாயிருக்கு. எம்டி ரூமுக்கு இங்கே நம்ம கிளாஸ் டோர் கொடுத்து இங்கே கொடுத்துட்றோம். எம்டி டாய்லெட் இங்கே இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன பண்ணுறேன், இந்த எம்டி ரூமுக்கும் கன்சல்டிங் ரூமுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிரிக் வால், 9 inch பிரிக் வால் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அதை விட பெஸ்ட்டு என்னன்னு சொன்னால், யூஸ்வலாக ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு 20 years 30 years அஹெடாக பிளான் பண்ணணும். அட்லீஸ்ட்டு ஒரு 10 years அஹெடாக கூட பிளான் பண்ணணும்னா அவன் ஆர்கிடெக்டே கிடையாது. ஸோ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். முடிஞ்ச அளவுக்கு ஃபியூச்சரில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக வைக்க முடியுமோ, அதாவது ரிக்வயர்மெண்ட்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பில்டிங் வந்து சடனாக அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக வால்லாம் இடிச்சிட்டு ஃபுல்லாக ஒரு வேறு எதுக்காக கமர்ஷியலுக்கு ரெண்ட் விடுறதோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி கூட வரலாம். முடிஞ்ச அளவுக்கு காலம்ஸை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காரு, கீழே ஃபுல்லாக காலம் ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட்டிங் காலம் கொடுத்துருக்காரு. ஃப்ளோட்டிங் காலம் இங்கே கொடுத்தது நான் என்ன ரீசன் சொன்னால், இங்கே ஒரு காலம் போடும்போது இந்த பீமோட லென்த்து குறையும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபில் ஒரு டீப் பீம் இந்த இடத்துல வந்துடும். அந்த பீம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, இந்த கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளெல்லாம் போகும். அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ளோட்டிங் காலம் இங்கே கொடுத்துருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த வாலையை நம்ம எடுத்துருவோம். இந்த வாலையை எடுத்துகிட்டு we will propose to have a glass wall. ஸோ இந்த சாலிட் வாலே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இந்த இடம் கிளாஸ் வாலாக இருக்கணும். கிளாஸ் வாலுங்கிறத விட இட் கேன் பி ஏ பார்ட்டிஷன் வால், உடன் பார்ட்டிஷன் வால். ஸோ உடன் பார்ட்டிஷன் வால் போட்டோன்னா என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இந்த காலமே இருக்கக்கூடாது. இந்த காலம் எடுத்துடணும். இந்த காலம் எடுத்துகிட்டு சாலிட் வால் எடுத்துகிட்டு உடன் பார்ட்டிஷன் போடும்போது ஃப்யூச்சரில் இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பெரிய ஸ்பேஸாக அவங்க வேறு எதாவது கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ப்ளஸ் பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக இருக்கும், இன்டீரியர்லேயும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுட்டு நம்ம பண்ணணும். அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து உடன் பார்ட்டிஷன் போடுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் விசிட்டர்ஸுக்கு. பட் ஆனால் இந்த டாய்லெட்டோட டோர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து விசிட்டர்ஸ் ஏரியாவிலேருந்து வர மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து விசிட்டர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும், ஏதோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு காரிடர் ஸ்பேஸ் மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கே டோர் வந்து நம்ம கன்சல்டிங் ரூம் 2க்கு இங்கே டோர் கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணலாம், இந்த டோரை உள்ளே தள்ளி போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக இந்த காரிடர் ஸ்பேஸில் இருந்து அப்படியே வந்து நம்ம காமன் டாய்லெட்டுக்கு இங்கே ஸ்பேஸ் டோர் கொடுத்துடலாம். ஸோ இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ அழகாக கன்சீல்டாக இந்த போயிடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ டாய்லெட் ஒரு ஓரமாக போயிடுது, அது இருக்கிறதே தெரியாது, அப்படியே உங்களுக்கு அந்த காரிடர் வந்து இப்படி போவாங்க. ப்ளஸ் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த WC, இந்த யூரினல்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை பெஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், இங்கே நம்ம வாஷ் பேஸினை இங்கே போட்டுட்டு, இங்கே யூரினலை இங்கே போட்டுட்டு WC இங்கே வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு அழகாக இந்த வாஷ் பேசின் இங்கே வந்துடும். இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு வாஷ் பேசினுக்கு பின்னாடி ஒரு வென்டிலேட்டர் வரும். இது எப்பவுமே யூஸ்வலாக பண்ண மாட்டோம் ஒரு ஹவுஸ் கண்டிஷனில். பட் இது டிஸ்பென்சரியாக இருக்கிறதுனால வென்டிலேட்டர் போட்டாலும் இங்கே மிரர் வந்து இந்த வாலில் வச்சுக்கலாம், சைடு வாலில் இருக்கட்டும். மிரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த மாதிரி டிஸ்பென்சரியில். ஸோ அதனால தான் உங்களுக்கு யூஸ்வலாக வென்டிலேட்டர் வந்து வாஷ் பேசினுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடாது, வென்டிலேட்டர் விண்டோவோ. பட் இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பிரச்சனை கிடையாது, இது டிஸ்பென்சரியாக இருக்கிறனால. ஸோ வென்டிலேட்டர் இங்கே கொடுத்துட்டு நம்ம மிரரை வந்து இந்த வாலில் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது வாஷ் பேசின் நேராக பார்த்தோம்னா வந்த உடனே வாஷ் பேசின் தான் உங்களுக்கு இருக்கும். யூரினல் வந்துடும், WC வந்துடும். எவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு நல்ல ப்ரைவசியோடு கிடச்சிருது டாய்லெட்டு. நெக்ஸ்ட் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணேன், இந்த எம்டி ரூமுக்கு வரும்போது, எம்டி ரூமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ்வலாக எம்டி இந்த மாதிரி பீப்புளுக்குலாம் பின்னாடி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுக்குறது ஒரு நல்லாயிருக்கும்.
அவங்களோட அவார்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு கேபினெட் கொடுக்குறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, ஒன்றும் ரொம்ப டைட்டாக இல்லை. இந்த விண்டோ கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. இந்த விண்டோவோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ளோர் கேபினெட், வால் கேபினெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடச்சிரும். நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படும் இந்த மாதிரி பீப்புளுக்கு. ஸோ இப்போ நம்ம காலம் நம்ம இங்கே அவாய்ட் பண்ணுறதுனால, இந்த ஃப்ளோட்டிங் காலம் நம்ம ரிமூவ் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பீம் வந்துடும் இந்த இடத்துல. பட் அந்த பீம் வரதுனால பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம இது ஆஃபீஸ் ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல வர பீம் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த லென்த்தியாக போகும். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 30 ஃபீட் ஸ்பேனுக்கு 2.5 ஃபீட் பீம் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம ஃபால் சீலிங்கில் மேக்கப் பண்ணிக்கலாம். பட் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரும்போது இந்த படி வழியாக அப்படி வரோம் பார்த்தீங்களா, வரும்போது 2 விண்டோஸ் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த விண்டோஸு. அதுவும் மிட் லேண்டிங்கில் வருது. அப்படி கொடுக்கும்போது வந்து இந்த விண்டோஸ் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்டாகர் பண்ணி கொடுக்கணும். கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு இருக்கும். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அதை காட்டுறேன் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல. பட் ஒன்று இதில் வர்ற பீம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இந்த வாலில் வர பீம், இந்த பீம் வந்து ரெகுலர் ஹைட்டில் இருக்க முடியாது. அதை இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணியோ கீழேயோ போட வேண்டியிருக்கும். அதாவது ஃப்ளோர் லெவலில் போட முடியாது. இந்த பீம் மட்டும் எடுத்து டிஃப்ரெண்ட் லெவலில் போட வேண்டியிருக்கும். அது ஏன்னு சொன்னால் இந்த விண்டோஸ் இப்போ ப்ளேஸ் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் லெவலில் விண்டோஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த விண்டோஸ் வராது உங்களுக்கு. ஸோ இன்னொன்று இந்த விண்டோவை பார்க்குறேன், ரொம்ப வாலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 9 இன்ச்சாவது இந்த மாதிரி இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும், வால் திக்னஸ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டீட்டெயிலிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 9 இன்ச்சாவது இந்த 2 சைட்லேயும் விண்டோவுக்கு பொசிஷன் வால் கொடுத்துட்டு விண்டோவை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம ஸ்டாஃபுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதனால் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கும் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ப்ரொசீஜர் ரூம் அண்ட் கன்சல்டிங் ரூம் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம். இப்போ கன்சல்டிங் ரூம் 1 இதுக்கு வரலாம். இந்த கன்சல்டிங் ரூமோட அட்டாச்சாக ப்ரொசீஜர் ரூம் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கன்சல்டிங் ரூம் பார்க்கலாம். கன்சல்டிங் ரூம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் தான். பட் இந்த பொசிஷனை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். என்னென்னு சொன்னால், இப்போ இந்த டாக்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம விண்டோவை விட ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் இந்த ஒரு டிஸ்பிளே ஏரியா மாதிரி அவங்க அவார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா, இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஒரு லாங் ஸ்டோரேஜ் யூனிட் இதில் கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா இங்கே தள்ளி வைக்கலாம் இந்த இதை. கன்சல்டிங் ரூம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் ஒரு டேபிளில், டாக்டர் டேபிளில் பண்ணிவிட்டு இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டோன்னு சொன்னால், கொஞ்சம் ஸ்மாலர் பண்ணிட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டேபிள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துடும். அப்போது டாக்டர் இங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கு பின்னாடி ஹியூஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஏன்னா வந்து டாக்டர் கேட்டிருக்காங்க, இந்த பர்டிகுலராக அந்த கிளைண்ட் கேட்டிருக்காங்க, எங்கெங்கே முடியுமோ எங்களுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் என்ன மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து நிறைய டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, வச்சுருக்கணும் அவங்க. அப்படிங்கிறனால நிறைய ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அ ஸ்டோரேஜ் ரூம் அண்ட் ஒரு டிஸ்பிளே ஏரியா ரொம்ப அழகாக கிடச்சிருது. இன்னும் கேட்டால் இங்கே கூட நம்ம எல் ஷேப்பில் கொடுத்துட்டு ஃபுல்லாக இங்கே யூட்டிலிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ணலாம். எவ்வளோ அழகாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ யூட்டிலிட்டி கிடச்சிது பாருங்கள் இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணோன்னே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ப்ரொசீஜர் ரூமுக்கு பண்ணுறோம். ப்ரொசீஜர் ரூம் வரும்போது நான் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் கவனித்தேன். வாஷ் பேசின் இங்கே இருக்குது, ரொம்ப கஷ்டம் பைப் லைனை எடுத்துகிட்டு போகிறது. அதனால் நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா, இந்த டோரையே கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டோன்னு சொன்னால், இது ஃபுல்லாக ப்ரொசீஜர் ரூமில் இது எல்லாமே வந்து பார்ட்டிஷன்லாம் பண்ண போகிறோம். அதனால் லைட் கலராக காமிச்சிருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு 2.5 இன்ச் உடன் பார்ட்டிஷன் தான் வரும். இந்த இடத்துல நம்ம ஒரு கவுண்டர் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு அழகாக வாஷ் பேஸினை செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ப்ளஸ் ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட் மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருது. இன்னொரு முக்கியமான விஷயம், காட்டை வந்து நம்ம இங்கே போடணும். அதாவது பேஷண்ட்டோட காட்டு, பேஷண்ட் பெட்டு. ஸோ இப்படி போடும்போது பேஷண்ட் வந்து இப்படி படுத்திருப்பாங்க. ஸோ ஒரு டாக்டர் நீங்கள் இருந்து அவங்க டெஸ்ட் பண்ணலாம். இங்கே பேஷண்ட்டோட என்ட்ரி இப்படி வருவாங்க, டாக்டர் இங்கேருந்து வருவாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, பேஷண்ட்டுக்கும் ப்ரைவசி கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பைப் லைன் வந்து இங்கே வாஷ் பேஸில் இங்கே போடுறதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன சொன்னால், டாய்லெட்டோட பைப் லைன்ஸ் இங்கே வருது. இங்கேருந்து நம்ம வாட்டர் லைன் எடுத்துகிட்டு போகிறது, சிவேஜ் லைன் எடுத்துகிட்டு போகிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நம்ம ஒரு பிளானை பண்ணும்போது ஃப்யூச்சரில் நம்ம இங்கே ஒரு வாஷ் பேஸினை போட்டுட்டு அதுக்கு பைப் லைனை ஃப்ளோர்லலாம் போட்டு எடுத்துகிட்டு போய் ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆர்கிடெக்டோட வேலை என்னன்னு சொன்னால், ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிற பில்டிங் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமோ ப்ளம்பிங் ப்ராப்ளமோ வேறு எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் மெயின்டெனன்ஸுக்கும் ஈஸியாக இருக்கணுங்கிறது அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணி தான் நம்ம எதையுமே பண்ணணும். ஜஸ்ட் ஏஸ்தட்டிக்ஸ் பியூட்டி அதை மட்டும் பார்த்தா பத்தாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப் லாங்காக பில்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரிக்குவயர்மெண்ட்டு. ஸோ அந்த பேசிஸில் தான் நான் இந்த பைப் லைன்ஸ்லாம் எங்கே வருது, இந்த மாதிரி வாஷ் பேசின்லாம் எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ரூம் 2 அண்ட் ப்ரொசீஜர் ரூம் 3
இது ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் சேம் ப்ராப்ளம் தான் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால், இங்கே டோர் திறந்த உடனே நேராக இங்கே பேஷண்ட் வர டோர் இது, டாக்டர் வர டோர் இது. டோரை திறந்த உடனே நேராக பெட் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை விட பெஸ்ட்டு என்னன்னு சொன்னால், நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த டோர் என்ன பண்ணுவோம், ஸ்லைடிங் டோரை மாற்றிட்டு கொஞ்சம் தள்ளி இங்கே போடுவோம். இந்த டாக்டர் ரூமுக்கு டோர் இங்கே இருக்குது, இந்த டோரை நம்ம இங்கே போட்டுருவோம். ஸோ போடும்போது இது என்ன அட்வான்டேஜ்னால், இந்த டோர் ஸ்லைடிங் டோராக மாறிடுச்சுன்னு சொன்னால் பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேஷண்ட்டோட பெட்டு இங்கே போடலாங்க. ஸோ பேஷண்ட்டு இங்கே படுத்திருப்பார். ஸோ அப்படிங்கும்போது டோட்டல் ப்ரைவசி, இங்கே இருக்கிற விசிபிலிட்டி எதுவும் தெரியாது. ப்ளஸ் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பாருங்கள், இந்த இடத்துல அழகாக வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு போர்ஷனில் வாஷ் பேசின் ஒரு சைடில் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டோரேஜ் யூனிட்டும் கிடச்சிருது, கிளையண்ட்டோட இப்போ இந்த பேஷண்ட்டுக்கும் ப்ரைவசி கிடச்சிருது. எல்லாமே எவ்வளோ அழகாக செட் ஆகிட்டு பாருங்கள். பேஷண்ட் வரும்போது இப்படி வருவாங்க, டாக்டர் இங்கேருந்து வருவாங்க. இந்த ரூமே எவ்வளோ அழகாக வந்து யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண உடனே இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற பிளானையும் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் தேர்ட் ப்ரொசீஜர் ரூம் போவோம், அங்கேயும் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த டோரை திறந்தவுடனே நேராக இங்கே பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விண்டோ பொசிஷனை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி தள்ளி போட்டுட்டு பெட்டை இந்த பொசிஷனில் கொடுக்குறேன். ஸோ பேஷண்ட் இங்கே படுத்திருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர் இங்கே உள்ளே வர்றோம். இப்போ இந்த வாலே பாருங்கள் டோட்டலாக ஃப்ரீ ஆகிடுது. என்ன அட்வான்டேஜ்னால், அது ஃபுல்லாக ஒரு ஸ்டோரேஜ். இப்போ டாக்டர் கேட்டாங்க இல்லையா கிளையண்ட்டு, எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்க முடியுமோன்னு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரேஜ் கிடச்சிருது. வாஷ் பேசின் இங்கே கிடச்சிருது. ஸோ வாஷ் பேசின் லைன் இங்கே ஒரு டக்ட்டு கொடுத்துருக்கோம், அது வழியாக போயிடுது. ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணும்போது தான் இது மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பிளானு. இன்னொன்று கவனித்து பாருங்கள், நிறைய இடத்துல நாங்கள் டக்ட்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு டக்ட்டு, இது அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டக்ட்டு, இங்கே ஒரு டக்ட்டு, அது மாதிரி வந்து இங்கே ஒரு டக்ட்டு, இங்கே ஒரு டக்ட்டு. ஸோ இத்தனை டக்ட்டு கொடுக்குறது காரணம் என்ன சொன்னால், பைப் லைன்ஸ் வந்து நாங்கள் கன்சீல்டாக எடுத்துகிட்டு போவோம். எப்போவுமே வந்து எக்ஸ்போஸ்ட் அசிங்கமாக விட மாட்டோம். இன்னொன்று எக்ஸ்போஸ்ட் பைப் லைன்ஸ்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த வெதர் எஃபெக்டில், இந்த பிளாஸ்டிக் தானே பைப்லாம் பிவிசி, அப்படியே உங்களுக்கு பிரிட்டில் ஆகிட்டு கொஞ்ச நாளில் இது 20 வருஷம் வர வேண்டிய பைப்பு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லேயே பிரிட்டில் ஆகி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக டக்ட்டு கொடுக்குறது காரணம், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கே பைப் லைன் இருக்குன்னு தெரியாதுங்க, நாங்கள் எலிவேஷனில் அப்படி இன்டெகிரேட் பண்ணிடுவோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, மெயின்டெனன்ஸுங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் பைப் லைன்ஸுக்கு. ப்ளஸ் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நாங்கள் நிறைய பிளான் பண்ணி டக்டெல்லாம் வந்து கரெக்டாக எங்கெங்கே பைப் லைன்ஸு நிறைய டூ மெனி டக்ட்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கொண்டுறது. அதுவும் ஒரு வீடில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதுவும் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா, டிஸ்பென்சரி ஒரு ஃப்ளோரில் இருக்குது, மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் பெட்ரூம் ஒரு ஃப்ளோரில் இருக்கும், இன்னொரு பெட்ரூமில் போனால் ஃபுல்லாகவே 3 பெட்ரூம் இருக்கும். இது எல்லா காம்ப்ளிகேஷனையும் நாங்கள் இந்த மாதிரி டக்ட்லாம் போட்டு சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய வேலை. பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு ஆர்கிடெக்டரோட முக்கியமான ஜாப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பென்சரியில் எல்லாமே உள்ளே இருக்கிற வால்லாம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உடன் பார்ட்டிஷன் தான். ஸோ இந்த பார்ட்டிஷனாக இருக்கட்டும், இந்த பார்ட்டிஷனாக இருக்கட்டும், இந்த பார்ட்டிஷனாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ப்ளஸ் இது எல்லாமே உடன் பார்ட்டிஷன்ஸ் தான். சாலிட் வால்ஸ் எல்லாமே வந்து டாய்லெட்ஸுக்கு மட்டும்தான் வருது. மீதி எல்லாமே இப்போ இதை கூட நான் வந்து உடன் பார்ட்டிஷனாக இப்போ மாற்றிட்டேன். மீதெல்லாம் கிளாஸ் பார்ட்டிஷனை மாற்றிட்டேன். இதுதான் கிளாஸ் பார்ட்டிஷனாக மாற்றினேன். பெரிய அட்வான்டேஜ் என்ன சொன்னால், இதெல்லாம் எடுத்துட்டா ஒரு ஃபுல் காலம் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃபியூச்சரில் வந்து எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஈவன் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு ஹை அண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்குறீங்க, பாம்பேலாம் போனீங்கன்னா 50 crores 100 crores கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபுல் ஃப்ளோர் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க ப்ரொமோட்டர். ஸோ ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸ். ஏன்னா ஒரு 100 crore கொடுத்து வாங்குற ஒருத்தர், ஹி கேன் அஃபோர்ட் ஆர்கிடெக்ட் அண்ட் டூ ஹிஸ் ஓன் டிசைன். நீங்கள் அந்த ப்ரொமோட்டர் கொடுக்குற டிசைனை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபுல் ஸ்பேஸை வாங்கிட்டு ஃப்ளெக்சிபிளாக என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு ஃபியூச்சர். ஸோ அப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும். ஃபியூச்சரில் வந்து என்ன வரும்னே சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வைக்கணும். இது பாருங்கள், இந்த ஸ்பேஸு ஃபுல்லாக வந்து அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. ஒன்லி இந்த லிஃப்ட் கோர் தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெக்சிபிள் ஓப்பன் ஸ்பேஸு. ஃபியூச்சரில் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தான் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு ஃப்ரீ திங் தான். நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் யாருக்குமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பாலிசி கூட இருக்கலாம். எங்களுக்காக அந்த பாலிசியை வந்து கொஞ்சம் விட்டுட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அது பண்ணுறது தான் எனக்கு ஃப்யூச்சரில் வந்து நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பில்டிங்கோட செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் ரெசிடென்ஷியல் யூனிட். ஸோ மொத்தம் 4 பெட்ரூம் கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு, செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் சேர்த்து.
4 பெட்ரூமு, அதில் 1 மாஸ்டர் பெட்ரூம், 1 கிட்ஸ் பெட்ரூம், 1 வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் ரூமு, 1 கெஸ்ட் பெட்ரூம் அப்படி இருக்க மாதிரி. அப்புறம் லிவிங், டைனிங், கிச்சன் ஓப்பன் கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிட்ஸு 2 கிட்ஸ் அவங்களுக்கு 2 பேரும் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டடி ரூம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் 2 பெட்ரூம் அக்காமடேட் பண்ணிட்டோம். பின்னாடி சவுத் வெஸ்ட் கார்னர், ஆக்சுவலாக நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் இது. சவுத் வெஸ்ட் கார்னரில் வாஸ்துக்காக நல்லா அழகாக வந்து மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கான அட்டாச் டாய்லெட் கொடுத்துட்டோம். சவுத் ஈஸ்ட் கார்னரில் அழகாக வந்து கிச்சன் கொடுத்துட்டோம். ஓப்பன் கான்செப்ட்டில் லிவிங் ரூம், டைனிங் ரூம்லாம் கொடுத்துட்டோம். கிட்ஸ் பெட்ரூமை நார்த் சைடு கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வந்துடுது. அவங்களுக்கு டாய்லெட்டு, ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே இந்த பக்கம் நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்துடுது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் எல்லாமே பக்காவாக வாஸ்துப்படி வந்து எல்லாமே இதில் செட் ஆகிடுச்சு. நார்த் ஃபேஸிங்காக இருக்கிறதுனால நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டடி ரூமும் கொடுத்தாச்சு கிட்ஸுக்கு. ஸோ இப்போ இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த படி வழியாக ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு வர்றோம். செகண்ட் ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் டோர் இருக்குது. இதெல்லாம் ஓகே. உள்ளே வந்தால் லிவிங் அண்ட் டைனிங் அப்புறம் கிச்சன் ஓப்பன் கான்செப்ட்டில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காமன் டாய்லெட் கேட்டிருக்காங்க. அந்த டாய்லெட்டுக்கு என்ட்ரன்ஸ் மறைவாக கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இப்படியே ஒரு வால் கொடுத்து அங்கே ஒரு டோரை கொடுத்து அது வழியாக வந்து அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்குள்ள ஒரு மாதிரி வந்திருக்கோம். அதில் என்ன ப்ராப்ளம் சொன்னால், இப்போ லிவிங் ரூம் இவ்வளோ பியூட்டிஃபுல் நல்ல சைஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெக்டாங்குலர் சைஸு 15 ஃபீட்டு. இதை சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 16 ஃபீட் அளவுக்கு வந்துடுது. ஆனால் இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வரதுனால இந்த லிவிங் ரூமே ஸ்பாயில் ஆகுது. நான் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நம்ம வாலை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த வாலை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த டோர் ஓப்பன் ஆகிடுது காமன் டாய்லெட் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இதை முதல்ல க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னொரு பியூட்டிஃபுல் சஜஷன் நான் கொடுக்குறேன். இப்போ ஸ்டடி ரூம் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த கிட்ஸுக்கு. என்ன ஐடியா, கிளைண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்டடி ரூம் வழியாக வந்து கிட்ஸுக்கு அப்படியே போய் ஃபஸ்ட்டு ஸ்டடி ரூமில் தான் நுழையணும். அதுக்கப்புறம் கிட்ஸோட ரூமுக்கு வந்து இங்கே பெட்ரூமுக்கு, கிட்ஸுக்கு பெட்ரூமுக்கு அது வழியாக ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன், இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆக்சுவலாக. கிட்ஸுக்கு ஸ்டடி ரூம் தனியாக இருக்கட்டும். ஏன் சொன்னால், ஒரு கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு கிட்டு வந்து ரூமில் உட்காந்து மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டோரை திறந்தால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டடி ரூம்ங்கிறது ஒரு அலூஃபாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. கிட்ஸ் தவிர வேறு யார் வேணாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிட்ஸ் இல்லாத டைமில் யார் வேணால் ஒரு டியூஷன் மாஸ்டர் வந்து உட்காந்து இங்கே ஏதாவது டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு கிட்டுக்கு இன்னொரு கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா, இந்த வாலை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டோரை டைரெக்டாக கிட்ஸுக்கு இங்கிருந்தே கொடுத்துருவோம், ஹாலிலேருந்தே கொடுத்துருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூம் செப்பரேட்டாக போயிடுது. இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் அட்வான்டேஜ் கவனிங்க. இந்த டோரை என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணி இங்கே கொடுக்குறேன், லைட்டாக புஷ் பண்ணிடுறேன். அதில் பெரிய அட்வான்டேஜ் பாருங்கள். இந்த மாதிரி டோர்ஸ்லாம் கார்னரில் இருக்கும்போது அந்த ஃபுல் ரூமில் ஒரு யூட்டிலிட்டியே குறைஞ்சிருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டதுனால, இந்த கார்னர் ஸ்பேஸ் கிடைச்சதுனால இங்கே ஒரு ஹியூஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டடி ரூமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வால் கேபினெட், ஒரு லைப்ரரி மாதிரி சூப்பர் கேபினெட் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு அழகான கேபினெட் கொடுக்குறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த டாய்லெட்டோட டோரை என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது ஸ்டடி ரூம் தான் இல்லையா, அதனால் வந்து டாய்லெட் டோரை உள்ளேருந்து கொடுக்குறேன் காமன் டாய்லெட்டுக்கு. அப்போது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஸ்டடி ரூம் தான் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அக்கேஷனலாக வர்ற கெஸ்ட்டை இந்த மாதிரி அலோவ் பண்ணி யூஸ் பண்ணலாம், கொடுத்துடலாம். அப்போ அவங்களுக்கு டாய்லெட்டோட டோர் லிவிங் ரூம்லேருந்தே தெரியாது. லிவிங் ரூம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் க்ளீனாக ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இன்னொன்று என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா, இங்கே ஒரு பால்கனி கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு. ஸ்டடி ரூம் வழியாக வர்ற மாதிரி பால்கனி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அது நல்ல பெரிய எல் ஷேப் பால்கனி, நல்லா பெருசாகவே இருக்குது. யூஸ்வலாக பால்கனிலாம் ரொம்ப பெருசாக இருக்கிறது உங்களுக்கு, அதை விட ஸ்டடி ரூம் இன்னும் பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லது. இங்கே ஒரு நோட்டீஸ் பண்ணால் 6 ஃபீட் தான் கொடுத்துருக்கோம். 2 கிட் இருக்காங்க. இங்கே ஒரு டேபிள், இங்கே ஒரு டேபிள் பிரித்து போட்டிருக்கோம். இந்த டேபிள் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பால்கனியை கொஞ்சம் குறைச்சி ஒரு 2 ஃபீட் எடுத்துகிட்டு 3 ஃபீட்டாக பால்கனியை ஆக்கிட்டு அப்படியே ஃபுல் கிளாஸ் டோர் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட 8 ஃபீட் நமக்கு கிடச்சிரும். 2 கிட்ஸு இங்கே சேர்ஸ் போட்டு இந்த வந்து ஸ்டடி டேபிளில் லாங்காக கொடுத்துடலாம். ஸோ அப்போது நமக்கு பெரிய பியூட்டிஃபுல் ஸ்டடி ரூம் கிடச்சிருது, ஸ்டோரேஜ் கிடச்சிருது. ப்ளஸ் இங்கேருந்து உங்களுக்கு இந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பால்கனி ரொம்ப அவ்வளோ சின்னதாக தெரியாது, நல்ல லாட் ஆஃப் லைட் வரும். ஸோ எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ பெட்ரூமுக்கும் வந்து ப்ரைவசி கிடச்சிருது. ஸோ இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறோம், பெட்ரூம்குள்ளே வரோம். பெட்ரூம்குள்ளே வந்தால் ஒரு கிங் சைஸ் பெட்டு கேட்டிருக்காங்க. கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் இது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, 2 கிட்டாக இருக்கிறதுனால அது எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரே பெட்டு கொடுத்தீங்கன்னா. அதனால் வந்து பெஸ்ட்டு நம்ம உங்களுக்கு 2 பெட்டை பிரித்து போட்டுட்டு தனியாக கொடுக்குறது பெஸ்ட்டு. ஸோ அதனால் 2 பெட்டாக பிரித்து போட்டுட்டு அதுக்கு சைட் டேப்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட்ஸு எல்லாம் இங்கே சென்டரில் 2 சைடில் கொடுத்தோம்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு நல்ல ஸ்பேஸு. ப்ளஸ் அவங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் எல்லாம் இங்கே கிடச்சிருது. அது எல்லாமே பக்காவாக வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃப்ளோட்டிங் காலம் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் நான் கீழே டிஸ்கஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, இங்கே ஃப்ளோட்டிங் காலம் அலோவ் பண்ணுறோம் அவருக்கு. ஏன்னு சொன்னால் இங்கே ஃப்ளோட்டிங் காலம் போட்டால் தான் இந்த இடத்துல பீம்
ஷார்ட்டர் பீமாக வரும். எஸ்பெஷலி இங்கே பீம் வந்து பெட்டுக்கு மேலே கிராஸ் ஆகி போகும்போது 2 அடி பீம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காது, ஃபேன் கொடுக்குறது கூட கஷ்டமாயிரும். அதனால் இந்த ஃப்ளோரில் ஃப்ளோட்டிங் காலம் போட்டுட்டு கீழே பெரிய பீம் போட்டுறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபில் ஃப்ளோட்டிங் காலம் போட்டுட்டு இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் ரூஃபில் வர்ற பீம் சைஸை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் காலம் போட்டிருக்கோம். திஸ் இஸ் அலவுடு. இப்போ நான் இந்த பெட்ரூம்குள்ள இருந்து டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். டாய்லெட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்துக்காக WCA வந்து இப்படி போட்டிருக்கோம். ஏன்னா வாஸ்துக்காக நார்த் சவுத் ஃபேஸிங்கில் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி டாய்லெட் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இது. அதனால் வாஸ்துக்கு டோர் வால் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஷவர் ட்ரை ஏரியா, ஷவர் வெட் ஏரியா இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வாஷ் பேசின் இருக்குது. இதில் நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது பெஸ்ட்டாக என்ன வருது அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த WC உள்ளே நுழைஞ்ச உடனே ஷவர் என்ன பண்ணுங்கள், இங்கே கொடுங்க. கார்னரில் வந்து என்க்ளோஷர் கொடுத்துட்டு இதை வந்து ஷவர் ஆக்கிடலாம். இன்னொன்று நேராக வாஷ் பேசின் வந்து இப்படி நேராக கொடுங்க. ஸோ டோருக்கு நேராக வாஷ் பேசின் அழகாக வந்துடும். WCA இந்த வாலில் கொடுங்க. ஏன்னா 6.25 அடி டாய்லெட் இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. வேணும்னா ஒரு 3 இன்ச் இங்கே எடுத்துக்கிட்டு இந்த பெட்ரூம் நல்ல ஹியூஜ் பெட்ரூம், கொஞ்சம் பெட்ரூமை வந்து குறைச்சிருங்க. பெட்ரூமோட சைஸு 13.25 அடி இருக்குது, அதனால் 13 அடி ஆக்குங்க. டாய்லெட்டோட சைஸு 7 அடி ஆக்குங்க. அமேசிங்காக உங்களுக்கு வாஷ் பேசின் 2 இது கிடச்சிரும், WC கிடச்சிரும். இங்கே ஷவர் இங்கே தனியாக போயிடும். எவ்வளோ நீட்டாக ஆகிடுது பார்த்தீங்களா. நேராக என்டர் பண்ணோன்னே இங்கே WC இருந்துச்சுல, அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஃபினிஷ்டு இதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிவிங் ரூம் பார்த்தோம். லிவிங் ரூம் நல்லா அழகாக வந்திருக்கு. இங்கே வந்து கோர்ட்யார்டு வந்து பியூட்டிஃபுல் கோர்ட்யார்டு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கோர்ட்யார்டு நாங்கள் ரெகுலராக பண்ணுறது. நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் கூட காட்டுறேன் பாருங்கள். லிவிங் ரூம் பக்கத்தில் அட்டாச்சாக, டைனிங் பக்கத்தில் அட்டாச்சாக ஒரு கோர்ட்யார்டு வந்து சைட் கோர்ட்யார்டு பண்ணுறது நல்லா வந்திருக்கு. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் சொன்னால், மேலேருந்து ஒரு டக்ட் வருது, அந்த பைப்லைன் இங்கே வருது, அது கோர்ட்யார்டு உள்ளே போகுது. எப்பவுமே அது ஒரு மெயின்டெனன்ஸ் இஷ்யூவாக வரும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, கோர்ட்யார்டை வந்து குறைச்சிருங்க. சைஸை குறைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இங்கே வால் போட வேண்டியிருக்கும். போட்டால் இந்த கிளாஸோட சைஸ் குறையுது. கோர்ட்யார்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கிளாஸோட சைஸை குறைக்கிறமேன்னு கேட்குறீங்க. அதுக்கு இன்னொரு ப்ரொப்போசல் நான் என்ன சொல்கிறேன், இந்த பில்லர் இருக்கு இல்லையா, ஸோ இது மெயினான இப்போ நம்ம கிளைண்ட்டு கூட இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து பில்லர் பொசிஷன்லாம் கொடுத்துருக்காரு, அதை ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கோம். அது முக்கியமானது. ஸோ இப்போ இந்த பில்லர் வந்து மூவ் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது. கீழேலாம் நான் பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த பில்லரை கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னு சொன்னால் கோர்ட்யார்டு நம்ம நல்லா ஃபுல்லாகவே இந்த இது வரைக்கும் கொடுத்துடலாம். கோர்ட்யார்டு ஸோ ஃபுல் ஸ்பேஸ் இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு கோர்ட்யார்டு கிடச்சிடும். இது ஃபுல்லாகவே கிளாஸாக கொடுக்கலாம். ஸோ கோர்ட்யார்டோட வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கோர்ட்யார்டோட லென்த் ரொம்ப குறையாமல் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுது, அவ்வளோதான். பட் டக்ட்டு பிரச்சனை இல்லாமல், கோர்ட்யார்டுக்குள்ளே டக்ட்டு போச்சுன்னு சொன்னால் அவங்க எப்போவுமே லைஃப் லாங்காக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பீப்புள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். கோர்ட்யார்டுக்குள்ளே லீக்கேஜ் ஆகும். ப்ளஸ் இந்த கோர்ட்யார்டு ஏதாவது கிளாஸ் போட்டு கவர் பண்ணாலும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். யூஸ்வலாக பிளான்ஸ் இந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் அன்காம்ப்ளிகேட்டடாக வைக்கிறது நல்லது. காம்ப்ளிகேட் பண்ண மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அதனால் இது நம்ம ப்ரொபோஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் அழகாக கோர்ட்யார்டும் அழகாக ஆகிடுது. அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம லிவிங் ரூம் பார்த்துட்டோம், டைனிங் ரூமுக்கு வர்றோம். டைனிங் ரூம் நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு பியூட்டிஃபுல் லார்ஜ் விண்டோ இருக்குது. அப்படியே இந்த விண்டோவிலேருந்து பக்கத்தில் ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் விண்டோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல. இங்கே ஒரு நல்ல பியூட்டிஃபுல் பூஜா ரூம் இருக்குது. இந்த பூஜா ரூமில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இந்த பூஜா ரூமோட வால் வந்து டாய்லெட் அட்ஜாயினிங்காக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன கேவிட்டி வால் கொடுத்துட்டு பூஜா ரூமோட வாலை அலூஃபாக பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ டாய்லெட்டோட அட்ஜாயினிங்காக இருக்காது. ஸோ அது ஒன்று பண்ணிடணும். ப்ளஸ் நம்ம இந்த இடம் ஒரு 5.5 ஃபீட் பை 6.5 ஃபீட் பூஜா ரூம். டபுள் டோர் வந்து சிம்பிளாக டபுள் டோர் கொடுத்துட்டோம்னு சொன்னால், ஃபோல்டிங் டோர்லாம் கொடுக்காம அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் பூஜாலாம் நடக்கும்போது இந்த டைனிங் ஏரியா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பூஜா ரூம் மாதிரி ஆகிடும். அப்படியே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னு சொன்னால் ஒரு அழகான பிரேக்ஃபாஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம். ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் கொடுத்துருக்கோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு கீழே வந்து ஒரு 3 சேர்ஸ் போட்டிருக்கோம். அதில் 3 சேர் வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். 2 சேர் அட்லீஸ்ட் போடலாம். ஏன்னு சொன்னால் மேலே ஸ்டேர் கேஸ் போயிடுது. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. பட் 3 சேர் போடுறதுங்கிறது இங்கே ஹெட் கிளியரன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ 2 சேர் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. கிச்சனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒன்றே என்ன சொன்னால், கிச்சனில் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மாடுலர் கிச்சனில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். விண்டோஸை வந்து பிளாக் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி விண்டோஸை பண்ணிட்டோம் சொன்னால் 2 பக்கமும் உங்களுக்கு கேபினெட்ஸ் கொடுக்குறதுக்கு, வால் கேபினெட்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கிளைண்ட்டிட்ட பேசி இந்த விண்டோவை எடுத்துகிட்டு, ஏன்னா இங்கே ஹியூஜ் விண்டோ இருக்குது பாருங்கள், இமீடியட்டாக பக்கத்தில் ஹியூஜ் விண்டோ இருக்குது. அதுலேருந்து லார்ஜ் வென்டிலேஷன் இங்கேருந்து அப்படியே வரப்போகுது. இங்கே ஒரு விண்டோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் சிம்னிக்கு பக்கத்தில், அடுப்பு பக்கத்தில் ரொம்ப கிட்ட விண்டோ இருக்கிறது நல்லதில்லை. அடுப்பை எரிய விடாது சம்டைம்ஸு. அதனால் இந்த விண்டோவை பிளாக் பண்ணிவிட்டு அழகாக நம்ம வால் கேபினெட் கொடுக்கலாம். நடுவில் ஹாப் இருக்குது, சிங்க் இருக்குது, எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கு. ட்ரையாங்கிள் யூஸ்வலாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் வந்து இது 3 ட்ரையாங்கிளில் இருக்குது, கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது, ஹாப் இங்கே இருக்குது, சிங்க் இங்கே இருக்குது, எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வர்றேன். இங்கே வரும்போது முக்கியமான ஒரு பாயிண்ட் கவனித்தேன். இந்த பில்லர் இப்படி இருக்கிறத விட இந்த டைரெக்ஷனில் போட்டோன்னு சொன்னால்
ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னு சொன்னால், இப்போது இது ஃப்யூச்சரில் இந்த ரூம் ஃபுல்லாகவே இந்த சர்வீஸ் ஏரியா பின்னாடி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்தே அப்படியே ஒரு மொத்தமாக ஒரே ஸ்பேஸாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்கேஸ் கிளையண்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த பில்லர்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம இந்த பில்லர் இப்படி இருந்தால் நல்லதா இப்படி இருந்தால் நல்லதான்னு டிசைட் பண்ணும்போது ஃபியூச்சரை மனசில் வச்சுட்டு நம்ம இந்த பாசிபிலிட்டி இருக்கும்போது ஃபியூச்சரில் பாசிபிலிட்டி கொடுப்போமே, எதனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் எப்போவுமே கிளைண்ட்டுக்கு. ஸோ அதனால் காலம் இந்த டைரெக்ஷனில் போட்டுடுறேன். அப்போ வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலம் ப்ரொஜெக்ஷன் அசிங்கமாக ரூம்குள்ளே தெரியாது. இது ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ், அதெல்லாம் நல்லா வந்திருக்கு. ஒன்று நான் என்ன கவனிச்சேன்னு சொன்னால், அது 9 inch வால் கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த வாலை 4.5 inch வாலாகவே ஆக்கிடுவோம். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், யூட்டிலிட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது உங்களுக்கு இங்கே 3 அடிங்கிறது ஒரு 3.5 அடி அளவுக்கு கிடைக்கும். யூட்டிலிட்டி உள்ளே போனால் ஒரு சைடில் ஒரு வாஷ் பேசின் இருக்குது, ஒரு சைடில் வாஷிங் மிஷின் இருக்குது, அதெல்லாம் ஓகே. இங்கே ஒரு நம்ம யூட்டிலிட்டி ஃப்ரீ கிரில் மாதிரி கொடுத்து இது பண்ணிடுவோம், இல்லை ஒரு ஸ்லைடிங் விண்டோ கூட கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃப்ரிட்ஜ் எப்போவுமே இங்கே டால் யூனிட் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இங்கே ஒரு வாஷ் பேசின், ஹேண்ட் வாஷுக்கு வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஓகே. வாஷ் பேசினோட பைப் லைன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த வால் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிச்சன்லேருந்து அப்படியே இதோட லிங்க் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்று என்ன பண்ணணும், நீங்கள் வால்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு 2 ஃப்ளோர் சம்ப் கொடுங்க. இங்கே ஒரு ஃப்ளோர் சம்ப் கொடுங்க டால் யூனிட் கீழே, அது மாதிரி வந்து இங்கே ஒரு ஃப்ளோர் சம்ப் கொடுங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளோர் சம்ப் இங்கே கொடுக்க மாட்டாங்க, நேராக இங்கே கொடுப்பாங்க வெளியில் சர்வீஸில். அப்போ எதாவது பிளாக் ஆச்சுன்னா இவ்வளோ லென்த்தில் இது பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வாஷ் பேசின் வால் வழியாக போகுது இல்லையா. ஸோ மெயின்டெனன்ஸ் மனசில் வச்சு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ளோர் சம்ப் இங்கே கொடுக்கும்போது இங்கேருந்து ஏதாவது பிரச்சனைனா கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் பைப் லைன் இங்கே போயிட்டு இந்த வால் யூனிட் டால் யூனிட் கீழே ஒரு ஃப்ளோர் சம்ப் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து லிங்க் ஆகி இங்கே கிச்சனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பைப் லைன் இங்கே வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆரம்பத்திலே ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போலாம் ஃப்ரிட்ஜுக்கிட்ட நம்ம வாட்டர் லைன் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த வாலில் வாட்டர் லைன் கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வாட்டர் லைனை ஆட் பண்ணிட்டோம்னா வாட்டரில் இருந்து இப்போது ஃப்ரிட்ஜே வந்து சில்டு வாட்டர்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ ஃப்ரிட்ஜிலேயே வந்து இப்போ ப்ரொவிஷன்லாம் வருது, சாம்சங் ஃப்ரிட்ஜில், டபுள் டோர் ஃப்ரிட்ஜிலலாம். ஸோ அதுக்காக வந்து ஃப்ரிட்ஜுக்கு வாட்டர் லைன் கொடுக்குறது அவசியம். அதனால் இங்கே வாட்டர் லைன் கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கு ஆர்ஓ வாட்டர் வேணுனாலும் ஆர்ஓ வாட்டர் ப்ரொவிஷன் இந்த நம்ம டால் யூனிட், இங்கே பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டால் யூனிட்டுக்குள்ளே ஆர்ஓ வாட்டர் இங்கே கொடுத்துட்டு அதுக்கு ஃப்ரிட்ஜோட கனெக்ட் பண்ணுறோம்னு சொன்னால் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் அழகாக சில்டு வாட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வாட்டர் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போலாம் ஃபியூச்சரில் நீங்களும் வந்து வீடு கட்டும் போது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு வாட்டர் லைன் கொடுத்து வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வாஷ் பேசின் இங்கே வந்துருச்சு, ஹேண்ட் வாஷு அது நல்லா இருக்குது. வாஷ் பேசின் எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று என்னென்னா, இந்த ஃப்ரிட்ஜ் எப்போவுமே வந்து ஒரு 6 inch ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த டால் யூனிட்டோட என்ன டால் யூனிட் வந்து 2 feet தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொஜெக்ட் ஆகும். இதனால் என்ன பண்ணுவோம், இந்த வாலில் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா யூட்டிலிட்டியில், அப்போ இந்த வால் லைன் இப்படி இருக்கும்போது டோர் இங்கே தள்ளி வரும்போது 2 அடின்னு கொடுத்தோன்னா டோர் ரொம்ப இந்த ஃப்ரிட்ஜ் லைனுக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. தள்ளி வரும்போது ஃப்ரிட்ஜ் வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது கிச்சன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ மற்றபடி கிச்சன் வந்து யூ ஷேப்ட் கிச்சன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போயிட்டு அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் நல்ல சைஸு, ஆல்மோஸ்ட் 15x15 சைஸு, 15.5x14.5, 15x15 வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் சைஸு. பெட்ரூமோட பொசிஷன்ஸ் நல்லாவே இருக்குது. சவுத் ஃபேஸிங்கில் சவுத்தில் தலை வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கார்னர் விண்டோ வந்திருக்கு, எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஒரு சைடு ஃபுல்லாக நல்ல ஒரு வார்ட்ரோப் வந்துடுச்சு, நல்ல ப்ரொபோஷனேட்டாக இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நான் பார்க்குற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னிங்கன்னா, மிரர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். மிரர் யூனிட் பெட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ அது வந்து ஒரு நல்ல சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு சைட் டேபிள் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பெட்டு பக்கத்தில். ஸோ அதனால் இதை நான் சைட் டேபிளில் மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது, அது ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சைட் டேபிள் இருக்குது, கார்னர் விண்டோ இருக்குது. கொஞ்சம் வாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கார்னர் விண்டோவோட சைஸை கொஞ்சம் குறைச்சிடுறது நல்லது. ஏன்னு சொன்னால் ப்ளக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், அதையும் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம மிரர் இங்கேருந்து எடுத்தால் மிரர் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நல்ல ப்ரொபோசல் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது, ரொம்ப டூ பிக் ஆக்சுவலாக. இது ஆல்மோஸ்ட் 6 feet இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த டோரை இங்கே சென்டராக இந்த டோரை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வாலை நம்ம கொடுக்கும்போது சென்டராக வைக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா, உள்ளே வந்தால் இந்த வேனிட்டி கவுண்டர் இருக்கு இல்லையா, இந்த வாஷ் பேசின் கவுண்டர், அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குங்க ஆக்சுவலாக பார்த்தா. ஏன்னா இங்கே பெட்ரூம் நல்ல டாய்லெட் நல்ல சைஸுக்கு 9.5x6 feet இருக்குது ஆல்மோஸ்ட்டு. அப்படிங்கும்போது வேனிட்டி கவுண்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 feet தான் ஒரு வேனிட்டி கவுண்டர். இவ்வளோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே ஹியூஜ் வேனிட்டி கவுண்டர் இந்த வாலில் கொடுக்கலாம். இப்போ டோர் இங்கே தள்ளும் போது இங்கே WC வந்துடுது. அப்படியே வந்து நேராக இப்போ 5 star ஹோட்டல்லாம் நீங்கள்
இது மாதிரி தான் இருக்கும். சென்ட்ரலில் என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே WC இருக்கும், ஒரு சைடு வாஷ் பேசின் இருக்கும், ஒரு சைடு ஷவர் இருக்கும். இது ஒரு ஐடியல் செட்டப். எஸ்பெஷலி நல்லா விட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. வித்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது தான் டோர் வந்து போய் WC இடிக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லதில்லை. பட் இது மாதிரி விட்டு இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இது மாதிரி பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல், ஆல்மோஸ்ட் 6 feet வேனிட்டி கவுண்டர் கிடச்சிருது ஒரு சைடு. ப்ளஸ் இங்கே வந்து ஷவருக்கு ட்ரை ஏரியா கிடச்சிருது, WC இங்கே கிடச்சிருது, WCக்கு லெட்ஜ் வால் கிடச்சிடும், ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடும். இங்கே உங்களுக்கு 4 feet ஸ்டடி டேபிள் கிடச்சிருது, அதுக்கு சேர் இங்கே கிடச்சிரும். நடுவில் இந்த இடத்துல சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ரொஜெக்ஷன் 1 foot தான் வேணும் உங்களுக்கு, 1 foot 1.25 இருந்தால் போதும். இங்கே சேர் போட்டுவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே போட்டுலாம், நடுவில் இங்கே டோர் வந்துடும் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு. பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே டிவி வேணாம்னு சொல்லிட்டாங்க கிளைண்ட், அதனால் டிவிக்கு ப்ரொவிஷன் இல்லை, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நேராக அவங்களுக்கு வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடும் சைட் டேபிள் அழகாக வந்துடும். இன்டீரியரில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த வீட்டோட 3rd floor வரோம். ஸோ இந்த படியில் ஏறி அப்படியே 3rd floor வந்தோன்னு சொன்னால் ஒரு இந்த லாபி வழியாக வரும்போது 3rd floor ஒரு என்ட்ரன்ஸ் டோர். ஏன்னா லிஃப்ட் வழியாக வர்றவங்களுக்கு 3rd floor டேரெக்டாக வந்துடலாம். இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்குறாங்க, காரில் இறங்குறாங்க, நேராக 3rd floor அவங்க ரூமுக்கு வந்து அப்படியே இந்த லிஃப்ட் வழியாக வந்து ஈஸி வர்றது. அதுக்காக இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்கோம் 3rd floor இந்த லாபியிலேருந்து. அது ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஒன்று நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, படி பக்கத்தில் இந்த விண்டோ கொஞ்சம் தள்ளி போடணும்னு சொன்னேன் இல்லையா, 9 inch தள்ளுறது, அதெல்லாம் இந்த இதில் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் 9 inch வால் கொடுத்துட்டு தள்ளிக்கிறது, அதே மாதிரி இந்த ஃப்ளோர்லேயும் பண்ணணும். அதுக்கப்புறம் 3rd floor இங்கே வந்து லேண்ட் ஆகும்போது இங்கே ஒன்று பார்க்குறேன், இங்கே ஒரு டோர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன விண்டோ கொடுத்துருக்கோம். அதை விட இது ஒரு பியூட்டிஃபுல் டெரேஸ் ஏரியா ஃப்ரண்ட்டில் நார்த் சைடில் கொடுத்துருக்கோம் 3rd floor. ஸோ அந்த டெரேஸ் ஏரியாவில் அழகாக நம்ம இந்த இடத்துல ஒரு பர்கோலா போட்டுட்டு இங்கே மெட்டல் சப்போர்ட் கொடுத்துட்டு இது ஃபுல்லாகவே ஒரு பர்கோலா பண்ணனா உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் ஏற்கனவே நம்ம பண்ண பாண்டிச்சேரி ஹவுஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பர்கோலா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக கொடுத்துட்டு இங்கே ஒரு பியூட்டிஃபுல் ஸ்விங்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அவுட்டோர் சீட்டிங் கொடுத்துட்டு இங்கே பிளான்டர் பாக்ஸ்லாம் கொடுத்தோன்னு சொன்னால் எவ்வளோ பியூட்டிஃபுல் டெரேஸ் ஆகிடும். இது பார்க்குறதுக்கு இந்த டெரேஸை வந்து நீங்கள் மேலே ஏறும்போது சும்மா இந்த டோர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணோன்னா நல்லா இருக்காது. இந்த பியூட்டியை பார்த்துட்டு ரசிச்சுட்டே நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி டிசைன் பண்ணோன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்லைடிங் கிளாஸ் டோராக போட்டோன்னு சொன்னால் இந்த என்டையர் ஏரியாவே அப்படியே வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இங்கேருந்து நீங்கள் உள்ள ஆள் என்டர் பண்ணும்போது இந்த வியூ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த வியூ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் 3rd floor வரலாம். ஸோ அதுதான் என்னோடய ப்ரொபோசல். ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்லைடிங் கிளாஸ் டோர் மாதிரி போட்டு ஃப்ரீ பண்ணிடுவோம் இந்த இடத்த. மேலே போகிறதுக்கு சர்வீஸ் ஸ்டேர்கேஸ், மெட்டல் ஸ்டேர்கேஸில் இங்கேருந்து போகிறது அப்படியே அது தலைக்கு மேலே போயிடும், ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, அதுவும் ஸ்லீக்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு டோர் இருக்குது 3rd floor உள்ளே போகிறதுக்கு. இங்கே ஒரு சின்ன ஒரு பேண்ட்ரி கவுண்டர் நோட்டீஸ் பண்ணுங்கள். இங்கே 3rd floor இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன், 2 பெட்ரூம் 3rd floor என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு ரூம் இருக்குது, அப்புறம் ஒரு கெஸ்ட் பெட்ரூமுக்கு ரூம் இருக்குது. சவுத் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹோம் தியேட்டர் போட்டிருக்கோம். இதுதான் 3rd floor செட்டப்பு. 3rd floor வந்து நீங்கள் ஆக்சுவலாக லிஃப்ட்லேயும் இந்த ஸ்டேர்கேஸ் காமன் ஸ்டேர்கேஸ் வழியாகவும் வரலாம். பட் உள்ளேருந்தே ஒரு இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். அது ஸ்லீக் ஸ்டேர்கேஸ் அழகாக வந்து அது வழியாக வந்து அதாவது 2nd floor லிவிங் டைனிங்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து இங்கே லேண்ட் ஆகலாம். ஒரு சின்ன ஃபேமிலி ஏரியா, இந்த ஏரியா ஒரு சின்ன காமன் ஏரியா, ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். அதில் ஒரு சின்ன சோஃபா ஒன்று கொடுத்துருக்கோம். அதிலேருந்து இந்த 3 ரூமுக்கும் பிரிஞ்சு போகிறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா எந்த ஃப்ளோர்லையாக இருந்தாலும், அதாவது டாப் ஃப்ளோர்லேயும் பெட்ரூம்ஸ் இருக்கிறதுனால அங்கேருந்து நீங்கள் தண்ணி எடுக்கணும் குடிக்கணும்னு சொன்னால் நைட்லலாம் கீழே வந்து தண்ணி எடுக்கணும், அது நல்லா இருக்காதுங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு RO வாட்டருக்கு ப்ரொவிஷன் ஒரு சின்ன பேண்ட்ரி எங்கேயாவது இடத்துல கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ஏன்னா பைப் லைனில் வரணும் இல்லையா, அதனால் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது நல்லது. ஸோ அதனால் இங்கே ஒரு பேண்ட்ரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், அது நல்லா இருக்குது. பட் ஒன்று என்ன பண்ணுவோம்னா இதில் பெரிய வாஷ் பேசின்லாம் சிங்க்லாம் கொடுக்க முடியாது. சின்னதாக ஒரு 1 foot by 1 foot அளவுக்கு க்யூட்டாக சிங்க்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு சிங்க் கொடுத்துட்டு இங்கே ஒரு RO ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். ப்ளஸ் ஏதாவது ஈவன் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கூட வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்பேஸாக இருக்கும். அதனால் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே, அது நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் பெட்ரூம் பார்க்கலாம். கிராண்ட் பேரண்ட்ஸ் பெட்ரூம் நல்லா அமைஞ்சிருக்கு. இங்கே வெஸ்ட்டில் தலை வைக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. ஆப்போசிட்டில் டிவி, கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு டிவி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ப்ரொவிஷன் நல்லாயிருக்கு. ஒன்று என்னென்னா இங்கே மிரர் யூனிட் இங்கே இருக்குது. பட் எல்லா ரூம்லேயும் ஒரு ஸ்டடி டேபிளுக்கு ப்ரொவிஷன் இருக்கணும். அதனால் இதை நான் ஸ்டடி டேபிளாக மாற்றிட்டு அதுலேயே வந்து இப்போ ஹோட்டல்ஸ் 5 star ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, மிரர் ஒரு சைடில் அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொடுத்துட்டு மிரர் யூனிட்டும் இதில் பக்கத்துலேயே கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு ஸ்டடி டேபிளுக்கு சேரும் கொடுத்துட்றேன். மெயினாக என்ன சொன்னால் வயசானவங்களுக்கு ஒரு வால் கேபினெட் இருக்கணும். அதில் ஏதாவது சின்ன புக்ஸ் எதாவது வைக்கணும் வச்சுக்குவாங்க, மெடிசன்லாம் கூட வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு இங்கே வால் கேபினெட் ப்ரொவிஷன் கொடுத்துறேன். நான் ரெஃபரன்ஸ் பிக்சரும் காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே மிரர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் மல்டிபர்பஸாக இது டிவி கம் மிரர் யூனிட் கம் ஸ்டடி டேபிளாக யூஸ் ஆகிடும்.
வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேபினெட்டும் கிடைக்கும். ஸோ இங்கே வார்ட்ரோப் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்று நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 அடி தான் இருக்குது பாருங்கள். ஸோ 2.25 அடி டோருங்கிறது எப்போவுமே வயசானவங்களுக்கு டோர் கொடுக்கும்போது ஒரு வீல் சேர் ஆக்சஸுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கணும். இப்போ நல்லா இருக்காங்க, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வீல் சேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சுவலாக வீட்டில் ஏதாவது ஒரு பாத்ரூம் ஆகுது பெரிய வீல் சேர் ஆக்சஸோடு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. அது ஃபியூச்சருக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல் இது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் கொடுக்குறது 2.5 லக்ஸரி ஹவுசஸ்லாம் 2.25 அடி டோர் விட்டு கொடுப்போம். நார்மல் ஹவுசஸ்லாம் 2 அடி தான் கொடுப்பாங்க டோர் டாய்லெட்டுக்கு. இங்கே நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன், வயசானவங்க ரூமுங்கிறதுனால 3.25 அடிக்கு டோர் கொடுப்போம். அப்போ தான் ஈஸியாக வந்து வீல் சேர் போக முடியும். ஸோ அதனால் இந்த டோரோட விட்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ 3.25 அடி டோர் விட்த்து ஃபார் வீல் சேர் ஆக்சஸ்ஸு. ஸோ கொடுத்துட்டு இன்னொன்று என்னென்னு சொன்னால், கிராப் ரயில் இங்கே சைடில், இந்த சைடில் வந்து கிராப் ரயில் கொடுப்போம். அது ரொம்ப முக்கியம். அது வயசானவங்களுக்கு டபிள்யூசி எப்போவுமே வயசானவங்களுக்கு இமீடியட்டாக டோருக்கு பக்கத்துலேயே இருக்கணும். வயசு கம்மியாக இருக்கிற பசங்களுக்கு தேவையில்லை, டோருக்கு நேராக இருந்தால் கூட ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் சிலர். ஆனால் வயசானவங்களுக்கு இமீடியட்டாக டோரை திறந்தவொடனே டக்குன்னு டபிள்யூசி ஆக்சஸ் இருக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவசரத்தில் வந்து அவங்க டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உள்ளே போகிறதே கூட கஷ்டமாக இருக்கும் டபிள்யூசி இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஸ்பெக்டை வந்து நம்ம பார்த்து டிசைன் பண்ணணும் ஆர்கிடெக்ட்ஸு. இப்போ நிறைய பேர் பிளானிங்லாம் பண்ணுறாங்க, பட் ஆனால் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் இருக்காது. ஸோ ஆர்கிடெக்ட்ஸு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆர்கிடெக்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ தான் ஜனங்களுக்கு தெரியும். ப்ளஸ் நீங்களும் நார்மலாக ஆர்கிடெக்ட்ஸ் இல்லாமல் கட்டுறவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்களும் பண்ணலாம். ஸோ இப்போ டபிள்யூசி வந்து இப்போ நேராக வச்சுட்டு வாஷ் பேசின் அதுக்கப்புறம் வச்சிடறோம். ப்ளஸ் வெட்டேரியா செப்பரேஷன் கொடுத்துறோம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லா வந்திருக்கு, பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஹோம் தியேட்டரும் நல்லா வந்திருக்கு. ஒரு க்யூட் சைஸு 10 அண்ட் ஒரு 10.25 அடிக்கு 17 அடின்னு வச்சுக்கிறோமே. ஸோ ஒரு நல்ல சைஸ் தான், வந்து ரொம்ப பெருசாக இல்லைனாலும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு நல்ல லார்ஜ் ஸ்க்ரீன் கொடுக்கலாம். இப்போ இதில் ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த டோரை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 1.5 அடி தள்ளி போட்டிருக்கோம். இது ஏன்னு சொன்னால், இங்கே ஒரு யூனிட் வரும், ஹோம் தியேட்டரோட யூனிட்டு, ப்ளஸ் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் கொடுத்தோம்னா இங்கே ஸ்பேஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு ஏறினீங்கன்னா ஒரு 1 ஃபுட்டு ரைஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணுறோம், ரிக்ளைனர்ஸ் வந்து 1 2 3 ரிக்ளைனர்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 2 சீட் போட்டிருக்கோம், அதுவும் ரிக்ளைனர்ஸ் தான் பண்ணிக்கலாம். ஸோ 5 ரிக்ளைனர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு அழகாக ஒரு க்யூட்டாக ஹோம் தியேட்டர் வந்துருச்சு. ஃபுல்லாகவே 9 inch வால் கொடுப்போம் ஹோம் தியேட்டர்னா, அப்போ தான் சவுண்ட் ட்ரான்ஸ்மிஷன் இருக்காது. ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஃபுல்லாக வால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம இன்டீரியரில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் வந்தோம்னு சொன்னால் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம். அந்த பெட்ரூமோட பாருங்கள், முக்கியமாக ஒரு ஸ்பா அண்ட் ஜக்கூசி ரூம் வந்து கிளைண்ட்டு கேட்டாங்க. ஸோ அது இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்பா அண்ட் ஜக்குசி ரூமுக்கு கிளைண்ட் கொடுக்கும்போது இங்கே டோர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், கிளைண்ட்டு கெஸ்ட்டு வந்து இதை மூடிட்டாங்கன்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணுறது, நம்ம ஸ்பா இதை யூஸ் பண்ணுறது கஷ்டம். இப்போ நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா, இங்கே டபுள் டோராக கொடுத்துட்டு இங்கே ஒரு டோர் கொடுத்துருவோம், இங்கே ஒரு டோர் இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்பா ஜக்கூசி ரூம் வந்து ஒரு காமன் ரூம். ஸோ இது நல்லா அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே டோருக்கு வருது, புள்ள போனால் ஒரு ஜக்கூசி யூனிட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டீம் பாத் இங்கே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஷவராகவும் யூஸ் ஆகும் அது. ப்ளஸ் இங்கே டபிள்யூசி இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு லார்ஜ் வேனிட்டி கவுண்டர் இருக்குது. ரொம்ப பக்காவாக நல்லா அழகாக இருக்குது. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ரூம். எல்லா வீட்லேயும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பா ரூம் பண்ணுறது உண்டு. ஸோ இதில் டபுள் டோர் கொடுக்குற காரணம் என்ன சொன்னால், ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்க இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரைவசி கிடச்சிரும். தேவைன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டாய்லெட்டை அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நைட்டில். ஸோ டே டைமில் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த டோரை ஓப்பனில் வச்சுட்டு இந்த டோரை மட்டும் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு இப்போ கெஸ்ட்டுக்கான ப்ரைவசி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும் இந்த மாதிரி 2 டோர் கொடுக்கும்போது. ஸோ அந்த 2 டோர் நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட்யார்டோட கீழே இங்கே பைப் லைன் இங்கே வருது. கோட்யார்டு வந்து கீழே இருக்குது. அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் கோட்யார்டு. அதனால் இது வரைக்கும் அந்த கோட்யார்டு வந்துருச்சு. அது கீழே வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கெஸ்ட் பெட்ரூமை பார்க்கலாம். கெஸ்ட் பெட்ரூம் இப்போது நம்ம ஈஸ்டில் தலை வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே காட்டு வந்துடுது. இதெல்லாம் ஓகே. ஒரு பியூட்டிஃபுல் ஹியூஜ் கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்கோம், ஸ்லைடிங் விண்டோ. ஓப்பன்ஸ் ஆன் டு த பியூட்டிஃபுல் டெரஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கெஸ்ட் பெட்ரூம். நல்ல பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு நல்ல பெரிய வார்ட்ரோப் வந்துருச்சு. இதுவும் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் ஒன்று என்னென்னு சொன்னால், ஆப்போசிட்டில் டிவி இருக்குது, டெஃபினட்டாக வேணும் கெஸ்ட்டுக்கு. பட் ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று கொடுத்துருக்கணும். அதை ஒன்று நான் இங்கே ஆட் பண்ணுறேன். டிவி யூனிட் இங்கே வந்துடும். ஸோ ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டடி டேபிள், அதோட எக்ஸ்டென்ஷனாகவும் டிவி யூனிட் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன வால் கேபினெட் இருக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்பேஸ். கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள் இருந்தால் தான், ஒரு சூட் கேஸோட வர்றாங்க அப்படின்னு சொன்னால் சூட் கேஸை வச்சு அவங்க யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கிறது மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணுறேன். ஸோ அது பண்ணேன்னு சொன்னால் இந்த கரெக்ஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. ஸோ இதை வந்து நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற பிளான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ளோரையும். இதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து நாங்கள் லிங்க்கு கொடுக்குறேன். இந்த பிஃபோர் பிளான் அண்ட் ஆஃப்டர் பிளான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே ஸ்டடி பண்ணலாம். இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மனசில் வச்சு நீங்கள் பிளான் பண்ணுற பில்டிங்ஸ்லையும் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது லைக் பண்ணிங்கன்னா
நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப எந்தூசியாசம். நான் அடுத்து இந்த மாதிரி வீடியோலாம் போடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீப் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.